வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று வருமா வராதா என்கிற கேள்விகள் ஒரு பக்கம், தேர்தல் ஆணைக்குழு தேர்தலுக்கான திகதியை நிர்ணயித்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி குறித்தும் அதனுடைய செயற்பாடுகள் குறித்தும் இன்றைய தினம் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் விரிவாக பேசப் போகிறோம். அதற்காக நாம் இன்றைய தினம் அழைத்திருப்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். அந்த கட்சியின் ஜேவிபி கட்சியினுடைய மத்திய குழு செயற்குழு உறுப்பினராக அவர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பல்வேறு பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு முக்கியமான பணியையும் அவர் முன்னெடுத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் எமக்காக நேரம் ஒதுக்கி இன்றைய தினம் வருகின்றிருக்கிறார். அவரை நாம் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் மிக நீண்ட காலமாக ஜேவிபி என்ற ஒரு கட்சி அடையாளத்தோடு தான் செயற்பட்டு வந்தீர்கள். இப்போது உங்களுடைய கட்சியினுடைய பெயர் என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கிறார்கள். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? மாற்றத்துக்கு காரணம் முதல்ல நன்றி உங்கள் எல்லோருக்கும். அதாவது நீண்ட நாளைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10 வருஷத்துக்கு பிறகாவது எங்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு உங்களுடைய நிறுவனமும் உங்களுக்கும் கிடைத்திட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்று முதல்ல. இரண்டாவதாக நீங்கள் கேட்டது போன்று உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஜேவிபிக்கும் இடையில் வித்தியாசம் என்ன என்று வித்தியாசங்கிறது நிறைய இருக்குது. மக்கள் விடுதலை முன்னணி அல்லது ஜேவிபியால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பரந்துபட்ட முன்னணி தான் தேசிய மக்கள் சக்தி. அப்போ அந்த தேசிய மக்கள் சக்தியில் 30க்கு அதிகமான அமைப்புகள் இருக்கின்றது. அப்போ அந்த அமைப்புகளில் ஒரு அமைப்பாக ஜேவிபி முதல்ல இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் களம், அதே நேரத்தில் பொதுவான அரசியல், அதே போன்ற மக்களுடைய வெகுஜன அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு பரந்துபட்ட முற்போக்கான அமைப்பாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது. அந்த 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் என்றால் எவ்வாறான அமைப்புகள்? தொழிற்சங்களை சொல்லுவீர்களா? இல்லை, தொழிற்சங்க பெண் கேட்டால் இந்த இர்ஃபான் ஒரு விடயம் இருக்கின்றது. இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல் கூட்டணி என்கின்ற போது கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணியை தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அந்த கட்சி இதில் வந்து சேர்ந்தா, இதில் வந்து அது வந்து சேர்ந்தா, அதுதான் இது நாள் வரைக்கும் கூட்டணி என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது கூட்டணி அமைப்பதற்கான சக்திங்கிறது வேறு எதுவும் இல்லை. நாட்டில் இருக்கின்ற பிரபல்யமான பாரிய சக்திகளுக்கு, தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கி விசேடமாக தனியார் துறை ஊழியர்கள் எடுத்துக்கொண்டால் 70 லட்சத்துக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்ற அரசு ஊழியர்கள் எடுத்துக்கொண்டால் 13 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். விவசாயிகள் எடுத்துக்கொண்டு 60 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இது இலங்கையில் இருக்கின்ற பிரமாண்டமான சக்தி ஒன்று. அதே போன்று இதை எல்லாத்தையும் விடுத்து நாட்டில் கலைஞர்கள் மத்தியில் புத்திஜீவிகள் உள்ளிட்ட இவ்வாறு பல்வேறுபட்ட பலதரப்பட்ட பிரிவினர் துறையினர் நாட்டில் இருக்கின்றார்கள். அப்போ இந்த துறையினர் இந்த பிரிவினரை உள்ளடக்கியதான ஒரு அமைப்பு ஒன்று இது நாள் வரைக்கும் உருவாக இல்லை. அப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதானமான நோக்கமும் பிரதானமான அமைப்பாளர்களும் யார் என்றால் விசேடமாக இந்த துறையை சார்ந்த அனைவரையும் ஒன்று திரட்டிய அப்போ அந்த அமைப்புகள் எல்லோருமே இதனுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிலாளர், விவசாயிகள், அதே நேரத்தில் கலைஞர்கள், புத்திஜீவிகள் உள்ளிட்ட அனைவரையும் உள்ளடக்கியதான ஒரு பரந்துபட்ட அமைப்பாகத்தான் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது. அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி, அதாவது பல சக்திகள் சேர்ந்த ஒரே சக்தி தேசிய மக்கள் சக்தி. இந்த சக்திகள் அனைத்தும் ஜேவிபியாக இருக்கும்போது இருக்கவில்லையா? ஜேவிபி விலங்கல் எனக்கு இந்த சக்திகள் அனைத்தும் நீங்கள் ஜேவிபி என்ற ஒரு கட்சியாக உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற பொழுது உங்களோடு இருக்கவில்லை? ஜேவிபியாக இருக்கின்ற போது என்கிட்ட அது ஜேவிபியால் முன்னெடுக்கின்ற வேலை திட்டம். அப்போ அந்த ஜேவிபியின் உள்ளே எல்லோரும் வந்து இணைந்து கொள்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கின்றது. என்னென்னா தயக்கங்கிறது வேறு எதுவும் இல்லை. ஜேவிபிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நானும் கூட ரொம்ப இன்றைக்கு சந்தித்த காலத்திலிருந்து எங்களுடைய செயற்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அப்போ இந்த வகையான ஜேபியினுடைய கடந்த கால செயற்பாடுகளும் சரி, அண்மை கால செயற்பாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி. நீங்கள் ஜேபியால் பாதிக்கப்பட்டவரா அல்லது ஜேபியுடைய செயற்பாடுகள் இருந்தவரா? இல்லை, ஜேவிபியோட தொடர்ச்சியாக செயற்பாடுகளில் இருக்கின்றவர் என்ற காரணத்தினால ஜேவிபியினுடைய செயல்படுகின்ற பொழுது அதற்கே உரிய கொள்கை ஒன்று இருக்குது, அதற்கே உரிய கட்டுப்பாடுகள் இருக்குது, அதுக்கே உரிய விதிமுறைகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த விதிமுறைகளை, அந்த கட்டுப்பாடுகளை யாரும் மீறக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடும் இருக்குது. அந்த விதிமுறை என்பது நாட்டுக்கும் மக்களுக்கும் அதே போன்று ஒரு அரசியல் கட்சிக்கும் அத்தியாவசியமான விதிமுறைகளை தவிர, கொள்கைகளை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ அந்த இறுக்கமான கொள்கைகளுக்கு எல்லோரும் வந்து இணைந்து கொள்வதுங்கிறது சற்று கடினம். உதாரணம் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் புகைத்தல், அதாவது பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை, சாராயம் குடிக்கிறது இல்லை, அதே போன்று துர்நடத்தைகளில் ஈடுபடுறது இல்லை, பெண்கள் விஷயத்தில் ரொம்பவும் அவதானமாக கவனமாக இருக்கின்றவர்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கோம். இலங்கையில் சம்பளம் எடுக்காத மக்கள் பிரதிநிதிகள் எங்கே இருக்கான்னு கேட்ட பேருங்களா, அது ஜேவிபியில் தான். அப்போ அந்த கலாச்சாரத்தை உருவாக்குனது யார், வேறு யாரும் இல்லை, ஜேவிபி தான். அப்போ இந்த வகையான கலாச்சாரத்தை முன்னெடுக்கின்ற போது இர்ஃபான், உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன்னு இலங்கைங்கிறது இன்றைக்கி உலகத்தில் 2வது குடிகார நாடு. அப்போ எல்லாரும் குடிக்கிறதுக்கு பழகி இருக்கிறாங்க. இப்போ அப்படியாப்பட்ட கலாச்சாரம் உள்ள நாட்டில் அப்போ நாங்கள் சொல்ல வர என்னன்னு கேட்டால், அப்போ ஒரு சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் குடிக்கிறனால ஜேவிபியில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படி நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. குடிக்கிறனால வேண்டி ஜேவிபிக்கு வரக்கூடாதுங்கிறது இல்லை, சரியா? அப்போ அதனால வேண்டி ஜேவிபிக்கு ஒரு தேவைப்பட்டது. அப்போ இந்த மக்கள் எல்லாத்தையும், பறந்துபட்ட மக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது, சரியா? அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நிலையின்னவோ. அப்போ அதாவது ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அதாவது மன்னிக்க வேண்டும், கொள்கை, கட்டுப்பாடு, உறுதிப்பாடு, இவை உங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான ஜேவிபியினுடைய சரியோ கொள்கை. இவை இருக்கும்போது ஜேவிபியாக வெற்றி பெற முடியவில்லை. எனவே இவற்றை தவிர்த்து விட்டு தான் இப்பொழுது ஜேவிபி எல்பிபியாக வருகிறது. தவறு. அதனால தான் ஜேவிபியாகத்தான் இருக்கின்றது. ஜேவிபி மேலும் பலமடைந்து கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வாறான கட்டுப்பாடுகள் காரணமாக ஒரு சில ஜேவிபி அப்போ இந்த கூட்டணிகளுக்கு வர்றதுக்கு அஞ்சுகின்ற ஆக்களுக்கும் வருகின்ற ஒரு பாதை, அதில் ஒரு நிபந்தனை இருக்கு தோற. என்ன கேட்டால், லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்களாக இல்லாதவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இணைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர, அவர்கள் புதான் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டோம், இப்போ நாங்கள் சம்பளம் எடுக்கிறது இல்லை, நாங்கள் ஜேவிபியில், சரியா? அப்போ நாங்கள் கட்டுப்பாடு போடுறதில்ல, தேசிய மக்கள் சக்தியால் வருகின்றவர்கள் சம்பளம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் கட்டுப்பாடு போடுறது இல்லை. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், புதான்னு சொல்ல, இப்போ இன்றைக்கி எங்களுடைய ஹார்னி அமர் சூரிய எடுத்துக்கொண்டால் பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ அவர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவம் செய்தவர், சரியா? அப்போ அவருக்கு தேவை இருக்குமா இருந்தால் சம்பளத்தை எடுக்கலாம். ஆனால் அவர், அதாவது முழு கட்சியை இவ்வாறான தியாகங்கள் செய்கின்ற போது, ஜேவிபி இவ்வாறான தியாகங்கள் செய்து நாட்டு மக்களுக்கான அரசியல் செய்யும் பொழுது நாங்கள் மாத்திரம் எப்படி என்ன சம்பளத்தை எடுக்கணும்னு சொல்லி அவங்களும் சம்பளத்தை பொது நிதியத்துக்கு தான் வைக்கிறாங்க. சொல்ல வரேன் நான் கேட்டால் தோழன். அப்போ அவ்வாறான ஜேவிபிக்காரர்கள் ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போவார், இந்த பிரதேச சபைக்கு வரும்போது அவர் கட்டாயம் சம்பளத்தை எடுக்க மாட்டார், அவர் கட்டாயம் பொது நிதியத்தில் தான் வைப்பார். இப்போ தேசிய மக்கள் சக்தியில் ஏனைய சங்கங்களை சார்ந்த ஏனைய இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த விடுவிப்பு கொண்டே இருக்குது. அந்த விடுவிப்பு இருக்கின்ற போதும் கூட அதில் நாங்கள் நம்புகிறோம். என்னன்னு கேட்டால், இப்போ எங்களோட இணைந்திருக்கின்றவர்கள் எல்லோருமே தாங்களுக்காக எதையும் எதிர்பார்க்காது, நாட்டு மக்களுக்காக நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கொள்கையில் இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அதுவும் கூட பெரிய சிக்கலாக எதிர்காலத்தில் வரப்போகிறது இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் தோழர். கொள்கை, கட்டுப்பாடு, உறுதி, அதிலும் தேசிய மக்கள் சக்தி ஊடாக பாராளுமன்றத்துக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹரி அமரசூரிய கூட அவருடைய சம்பளத்தை பொது நிதியத்துக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுடைய செயற்பாடும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீர்கள்? இது பெரிய கேள்வி உண்டு. இது நான் நினைக்கிறேன், இப்போ இன்றைக்கு இதில் தமிழ் ஊடகங்களில் இது சம்பந்தமாக கூடுதலாக பேசப்பட இல்லை உண்டு.
ஆனால் இது கட்சின்ற வகையில் ஒரு நீண்ட உரையாடல் உண்டு, எல்லா ஊடகங்கள்லையும் பேசப்பட்ட விடயம் உண்டு. நாங்கள் புதான் சொல்லுங்களை பண்றதுக்கு நாங்களாக இருக்கின்றோம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வாழ்ந்த முறை ஒன்று இருக்குது. ஒன்று அது மாத்திரமல்ல, இப்போ நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு வருகின்ற போது இந்த கட்சிக்கு வந்த காலங்கிறது எதையும் எதிர்பார்க்காத ஒரு காலம் தான். நான் வந்து ஜேவிபியில் இணைந்து கொண்டது தோழர் 1987ஆம் ஆண்டு உச்சகாலம். அப்போ அந்த உச்சகட்டமான காலம், டயர் போட்டு எரிக்கின்ற காலம், கொள்ளுகின்ற காலம், கைது செய்யப்படுகின்ற காலம். அப்போ அந்த காலத்தில் நாம் தோழர் எம்பி பதவியை பார்த்து கொண்டா அல்ல, சரியா? அப்போ அதன் பிறகு நாங்கள் எங்கட வாழ்க்கைங்கிற சிறை வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவித்து வெளியில் வந்தும் கூட நாங்கள் அரசியல் செய்கிறோம். அரசியல் செய்கின்ற பொழுது நான் முதலாவதாக இங்கே மேல் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்படுறேன். அப்போ அந்த மேல் மாகாண சபை உறுப்பினராக தெரிவிப்போம். நான் மாத்திரமல்ல, எங்களோட கட்சியை சார்ந்து எல்லோரும் வேலை செய்கிறோம். அப்போ நூற்றுக்கணக்கான தோழர்கள் வேலை செய்து தான் நாங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ ஒருத்தர் அனுப்புகிறோம், சரியா? அப்போ இதுக்காக மட்டும் நான் எந்த கையால் ஒரு சதம் செலவழிக்கிறது இல்லை, சரியா? எங்களுடைய எந்த ஒரு உறுப்பினரும் அப்படி தான். யாருமே தாங்களுடைய கையால் ஒரு சதம் இருந்தால் செலவழிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாமே நாங்கள் எங்களுடைய பராமரிப்பில், எங்களுடைய கண்காணிப்பில் செய்கின்ற வேலை. அப்போ அப்படியெல்லாம் செய்து நூற்றுக்கணக்கான தோழர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய உழைப்பின் மூலமாக பாராளுமன்றத்துக்கோ பிரதேச சபைக்கோ நகர சபைக்கோ மாகாண சபைக்கோ செல்லுகின்ற ஒருத்தர் அங்கே கிடைக்கின்ற சலுகை எல்லாத்தையும் தனிநபராக அனுபவிக்கிறதுல அது அருகதை இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத உங்களுடைய அந்த கருத்து நியாயமானது. இருந்த போதிலும் நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீர்கள்? உங்களுக்கான வருமான வழி என்ன, வாழ்வாதாரம் என்ன? உண்டு. அப்போ அதனால வேண்டி நாங்கள் சம்பளம் எடுக்க இல்லாதுங்கிறதுக்கு ஒரு கருத்து உண்டு, சரியா? இரண்டாவது, நாங்கள் புதான் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கி இந்த ஜேவிபியில் இருக்கோன்னு சொல்லி தோல் இப்போ நாங்கள் யாருமே ஒன்றுமே இல்லாத ஆக்கள் இல்லையே. ஏதோ எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற ஆக்களும் இருக்கும், இல்லாத ஆக்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் இல்லாதவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுமே. கொஞ்சம் எங்களை இப்போ எந்த வாய்ப்பு எடுத்துக்கணும், நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு எங்களோட வாய்ப்பு எடுத்துக்கொண்டாத்தோடு டீச்சிங் செய்கிறாங்க, முன்ன ப்ரைவேட் கம்பெனிகள்லையும் வேலை செஞ்சவங்க, சரியா? அப்போ அவங்க தான் எங்களோட பராமரிப்பு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் எதுவும் இல்லை, நான் அரசியல் தான் செய்யுது. அப்போ உங்களுடைய போக்குவரத்து செலவு, இணைய செலவு, இதர செலவு, கட்சி கூட்டங்கள் ஏற்பாடு செய்வது, இதுக்கான செலவுகளை யார் பொறுப்பேற்பது? போக்குவரத்து செலவு எடுத்து கொண்டாலும் கூட, சரியா? அதாவது ஜேவிபியினுடைய வாழுகின்ற வாழ்க்கையை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுதோடு ஒரு சிலருக்கு அது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒன்றாக இருக்கலாம். நம்ப முடியாத அளவுக்கான உண்மையில் எடுத்துக்கொண்டதில் இப்போ உண்மையில் நான் சொல்லவா, நம்ப முடியாத அளவுக்கான தியாகங்கள் நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்ல நிறைந்த வாழ்க்கை அது சரியா? அப்போ அது மாத்திரமல்ல, அதற்காக வேண்டி உதவி செய்கிறதுக்கு, ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு எங்களோட தோழர்கள் உதாரணம் சொல்லுங்கள். இப்போ நான் அன்னைக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினேன் 4:30 மணிக்கு முடியும். அப்போ அந்த நேரத்தில் இப்போ பெட்டாவில் இருக்கின்ற தோழர் எங்கேருந்து வந்தீங்க, சிங்கள தோழர் உடனடியாக ஒரு டீ கடை கூட்டிகிட்டு போயிட்டு டீ வாங்கி கொடுத்து பஸ்லையும் ஏற்றி விட்டு 500 காசும் கொடுத்தான் வச்சுக்கொள்ளும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஜேவிபி தோழர் இன்றைக்கு நேற்றல்ல, அன்றைய காலகட்டங்களில் இருந்தே எங்களுக்கு கிடைக்கிறது ரூபாவாக இருந்தால் 2 தோழர்கள் இருப்போம். அதில் நீங்கள் 50 நான் 50 பரிமாறிக்கொள்ளுகின்ற பண்பாடு கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உண்டு, சரியா? உண்டு. அப்போ அந்த கலாச்சாரம் இன்னமும் இருக்குது, சரியா? இப்போ நான் சொல்கிறேன், மெனிங் மார்க்கெட்டுக்கு நான் போனால் மெனிங் மார்க்கெட்டில் இருக்கின்ற நம்மளோட தோழர்கள் எல்லாம் சேர்ந்து உடனடியாக பெரிய மரக்கறி பார்சலும் செய்து எங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கொண்டு போவோம். எந்த நாள் நாங்கள் போகிறதும் இல்லை, அது வேறு கதை. அப்போ நாங்கள் அப்படியே தோழ உண்மையிலே எங்களை நாங்கள் பராமரித்து கொள்வது உண்டு. இரண்டாவது, அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றவர்களுக்கு எங்களுக்கு தோழர் பண்ணிக்கு வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உள்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வசதி வாய்ப்பு உள்ள தோழர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். வசதி வாய்ப்பு உள்ள ஆட்கள் இருக்கின்ற போது நாங்கள் கட்சிக்கு அப்போ அவங்களுக்கு வேலை, அவங்க தொழிலில் அவங்களோட வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜேவிபியினுடைய அபிமானிகள், ஆதரவாளர்கள், அப்போ அவர்களுக்கு தேவை இருக்குது. தாங்களால்
ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கோ அல்லது தோழர்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ கட்சிக்கு உதவி செய்கிறதுக்கு ஆன தேவை ஆவல் அவங்கள்ட்டையும் இருக்குது. அப்போ அவ்வாறான தோழர்கள்ட்ட நாங்கள் ரைட் இவங்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் இப்போ இன்றைக்கி எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளில் நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த தோழர்களுக்கு அவங்களுக்கு பொதுவான நிதி ஒன்று சேகரித்து அனுப்புகிற அதே நேரத்தில் மாதத்துக்கு அவங்களோட சம்பளத்தில் ஏதாவது ஒரு சின்ன தொகை உண்டு. நாங்கள் இங்கே தேவையாக இருக்குமா இருந்தால் எல்லாத்துக்கும் மேலே தேவை இருக்கின்ற தோழர்களுக்கு ரைட் இன்ன இடத்துலேருந்து இன்ன தோழருக்கு நீங்கள் மாதாந்தி இவ்வளோ கொடுக்க வேண்டும். இப்படி தான் தோழர் ஜேவிபின்ற வாழ்க்கை. சரியா? அதை விடுத்து ஜேவிபியால் எங்களோட கட்சியால் நீங்கள் ஜேவிபியில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் சம்பளமோ கொடுப்பனவோ கொடுக்கறது இல்லை. அது கொடுக்கறதுக்கு நாங்கள் இணக்கப்பாடும் இல்லை. உங்களுடைய கட்சியினுடைய பொது நிதியத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது இல்லை? அப்படியா? இல்லை, வழங்குறது இல்லைன்னு தான் சொல்ல வரேன் நான். அப்படியானால் உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள இது ஒரு வகையில் ஒரு தண்டைச்சோறு என்று சொல்வார்கள். தண்டைச்சோறு அது உண்மையிலேயே நாங்கள் தண்டைச்சோறு சாப்பிட்டு போட்டு என்ன செய்கிறதுங்கிறது தானே இருக்குது. அப்போ அது தண்டைச்சோறுன்னு சொன்னாலும் பரவாயில்லை. சரியா? அப்போ தண்டைச்சோறு சாப்பிட்றதோட ஒருத்தன் இன்னொருத்தனை நம்பி வாழ்கிறது அவனுக்கு முடியாததன் காரணமாக, சரியா, இயலாததன் காரணமாக. அதனால தானே தண்டைச்சோறு சாப்பிட்டு கொண்டு என்னால் வீட்டில் படுத்து கொண்டு இருக்கிறாயின்ட்டு. நாங்கள் அப்படி இல்லை. தண்டைச்சோறு சாப்பிட்டு கொண்டு அந்த தண்டைச்சோறு கொடுக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி போராட்டத்தில் இருக்கின்றவர்கள். அதனால் வேண்டி ஒவ்வொரு நாமங்கள் சூட்டுவது எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம் இல்லை. மக்கள் உடைய அரசியல் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயற்படுகிறோம் என்பதை தான் நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் தோழர் அவர்களே. ஆனாலும் உங்களையும் தற்காத்து கொண்டு நீங்களும் ஒரு உழைப்பாளியாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் மக்கள் பணியை முன்னெடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அது தோல நாங்கள் வேணா இப்போ இப்படி மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் அரசியலுங்கிறது தங்களையும் பார்த்துக்கொண்டு நான் சொல்கிறேன்னு கேட்டதை நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் வச்சுக்கொண்டு உங்களோட குடும்பத்தை பராமரிக்க முடியுமா? இன்றைக்கி இருக்கின்ற விலைவாசிக்கு என்று முடியாது. அப்போ நாளைக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு 2-3 பிள்ளைகள் இருக்குது, என்ன செய்யணும்? இடத்துல நான் ஒரு தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்ல கொண்டதில் இஸ்லாம் இருக்கிற மத்தியில் எனக்கு அண்மையில் ஒரு ஏராவூரில் ஒருத்தர் சந்திக்கணும். இப்போ அவருக்கு 42 வயசு. அப்போ 42 வயசில் இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இப்போ தான் கல்யாணம் முடிக்கணும், திருமணம் முடிக்கிறேன். ஆனால் என்கிட்ட ஏன் தோல் இப்போ 42 வயசு ஆச்சு தானே, ஏன் இப்போ முடிக்கிறீங்க? இப்போ இல்லை தோழர், எனக்கு 5 சகோதரிகள், 5 சகோதரிகள் இப்போ தான் கல்யாணம் கட்டு கொடுப்போம். அப்போ இவ்வளோ நாள் சவுதியில் இருக்கும். சரியா? 18-19 வயசில் சவுதிக்கு போயிட்டு இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் அப்போ திருமணம். ஏன் திருமணம் இல்லத்தோட சீதன பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்ச அவரோட வயசோட வீடு உண்டு, அல்ல திரைவில் உண்டு. வீடு திரைவில் தோல் இப்படியாப்பட்ட வாழ்க்கை போராடுதல் தான் இருக்கிறோம் நாங்கள். சரியா? அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்ட தோல், உண்மையிலேயே நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நாட்டில் சொகுசாக வாழுகின்ற ஒரு கும்பல் இருக்குது. அது உங்களோட பணத்தை கொள்ளையடிச்சு வாழ்கிற கும்பல் இருக்கிறார். அப்போ அந்த கும்பல் தான் இன்றைக்கி குபேர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. சரியா? அப்போ அந்த கும்பலுடைய குபேர வாழ்க்கை, அந்த மக்களுடைய வீண்பரியம் இதுகள்லாதையும் தடுத்து நிறுத்தப்படுமாக இருந்து அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கின்ற இந்த நாட்டை முன்னேற்றமான ஒரு பாதையில் கொண்டு செல்வதற்கான அதற்கான ஒரு வேலை திட்டம் முன் வகுக்கப்படுமாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் இதை விட நிம்மதியான வாழ்க்கை கொண்டு வாழ முடியும். அப்போ நான் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டதோடு, அப்போ அப்படியாப்பட்ட உலகத்தில் இருக்கின்ற போது நாங்களும் என்ன மற்ற அந்த பொழுதுபோக்காக வேண்டி அரசியல் செய்யணுமா இருந்தால் செய்யலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் போயாச்சு, வேலைக்கு போயாச்சு, அல்லது லாயராக இருந்தாச்சு, பின்னேற வந்தாச்சு, டைம் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் அரசியல் பேசியாச்சு. அப்படி பொழுதுபோக்கு அரசியல் செஞ்சு வரலாறு இருக்குது தோணும். அப்போ அந்த வரலாற்று அரசியல் எல்லாமே இன்றைக்கி
எல்லாமே அந்த அந்த என்ன திண்ணை பேச்சு அரசியலாகவே முடிஞ்சிருக்குது. ஆனால் அப்படியே இயலாது. புரட்சிவாதிகள்ங்கிறது அப்படியே இயலாது. சோசலிசம்ங்கிறது அப்படியே இயலாது. கம்யூனிஸ்ட்வாதிகள்ங்கிறது அப்படியே இயலாது. அப்போ கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு கூடுதலான எவ்வளவு தூரம் புரட்சிவாதிகள் முழுநேர புரட்சிவாதிகளாக இருக்கின்றார்களோ அப்போ அந்த புரட்சிவாதிகள் மூலமாகத்தான் நாட்டில் மாற்றத்தை செய்ய முடியும். அப்போ அது தோல நாங்கள் மாத்திரமல்ல, ரோஹண விஜய் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரியும் 1965 ரஷ்யாவில் போயிட்டு லும்பாவில் மூளை வைத்து டாக்டராக படித்து போட்டு இலங்கைக்கு வந்து தோல ஒரு சந்தர்ப்பம் வருது. தனது பட்டப்படிப்பை தொடர்வதற்காக ரஷ்யாவுக்கு செல்வதால் அல்லது அந்த பட்டப்படிப்பை விட்டுவிட்டு தான் முன்னெடுக்கின்ற கொள்கைக்காக வேண்டி இலங்கையில் இருப்பதா என்ற கேள்வியின் வருது. அப்போ அந்த நேரத்தில் தோல உண்மையிலேயே அவர் போராட்ட காலத்துக்கு வருகின்றார். வந்தது மாத்திரமல்ல தோல என்ன சிறப்பு, அவர் வந்தது பிறகு எதுவுமே இருக்கல்ல, கட்சியை கட்டியெழுப்புறதுக்காக வேண்டி தோல நம்மட தோழர் மூட்டை தூக்குறாங்க. திசமாராமன் நகரத்தில் முதல்ல மூட்டை தூக்கி இந்த பலத்த கட்சி. பிறகு 71ஆம் ஆண்டு தோல சிறையில் இருக்கின்ற தோழர்கள் தங்களோட ரத்தத்தை விற்கிறாங்க தோல 10 ரூபாவுக்கு. தாங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் இறைச்சி துண்டு கிடைக்குமா, பெரிய துண்டு, அந்த இறைச்சி துண்டை விற்கிறாங்க 10 சதத்துக்கு. மற்ற ஏனி சிவில் கைதிகளுக்கு விற்று போட்டு இந்த காலெல்லாம் சேர்த்து தோல வெளியில் பேப்பர் உண்டு ஆரம்பிட்டு அனுப்புகிறாங்க. அது தாங்களுடைய இரத்தம் வியர்வை தாங்களுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்த அதே நேரத்தில் வெளியில் இருக்க தோழர்கள் தோல கட்சியை கட்டி எழுப்புறதுக்காக அந்த நேரத்தில் எதுவுமே இருக்கலை எங்களுக்கு. சரியா, அது இரவு பகலாக ஏதாவது கட்சிக்காக தாங்களுடைய அர்ப்பணிப்பு பூர்வமான வேலைகள் மூலமாகத்தான் தோல இந்த கட்சி தோல இன்றைக்கு பிரம்மாண்டமான கட்சியாக மாறியிருக்கும். அப்போ அதனால வேண்டி தோல நாங்கள் ஒரு போதும் அந்த தோழர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகங்களை எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு மறந்து விட்டு நாங்கள் செயற்பட முடியாது. அதனால வேண்டி அதனால அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கணுங்கிறது அல்ல. சரியா, இப்போ நாங்கள் சொல்ல வர என்னன்னு கேட்டால் அவ்வாறான நல்ல பண்புகள் இருக்குமாக இருந்தால் அந்த நல்ல பண்புகள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்ட அமைப்பாக தொடர வேண்டும்ங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. சரி, ரோஹண விஜயவீரவை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். நாங்கள் அந்த கடந்த காலத்தை பற்றி பேச தேவையில்லை, நாங்கள் நடைமுறை அரசியலுக்குள் வரலாம். நீங்கள் சோசலிஸ்ட் என்கிறீர்கள், புரட்சியாளர்கள் என்கிறீர்கள், கம்யூனிஸ்ட் என்கிறீர்கள். இந்த மூன்றும் சேர்ந்ததா தேசிய மக்கள் சக்தி? இல்லை, நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து அது சோசலிஸ்டா அல்லது கம்யூனிஸ்டாங்கிறது உள்ளுக்கு போகிறத விட சரியாங்க. அதில் உங்களுக்கும் குழப்பம் இருக்கிறதோ? அதை பற்றி குழப்பம் இருக்கிறதா உங்களுக்கு? இல்லை, குழப்பம் எதுவுமே கிடையாது. சரியா, அப்போ அவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஜேவிபி என்பது உண்மையிலே ஒரு சோசலிச ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக போராடுகின்ற கட்சி, அதனுடைய அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த நாடை கட்டியெழுப்புகின்ற போதும் சரியா, இந்த நாட்டில் பொருளாதார ஏனைய திட்டங்கள் வகுக்கின்ற பொழுதும் அதாவது இந்த நாட்டில் சமத்துவத்தை பேஸாக கொண்ட அடித்தளமாக கொண்ட ஒரு கொள்கை அல்லது வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்பட வேண்டும்ங்கிறதும் எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். இப்போ அவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைவரும் இணக்கப்பாட்டில் இருக்கின்ற அமைப்பு. அப்போ அந்த வகையில் தோல இன்றைக்கு இந்த 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 சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே தேசிய மக்கள் சக்தி அதாவது அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கை என்பது உண்மையிலேயே ஜேவிபி உள்ளடக்கிய கட்சியால் முன்மொழிகின்ற கொள்கைகள். அப்போ அதனால தோல இப்போ அதில் எந்த விதமான முரண்பாடு சிக்கல்கள் கிடையாது. நாங்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை மேலும் பலப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் நம்ப இருக்கிறோம். நீங்கள் மிக நீண்ட காலமாக பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் சடுதியான உயர்வு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் உட்பட்ட காலப்போது நீங்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். இவ்வாறான ஒரு நிலையில் ஒருவேளை உங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் ஜேவிபி அப்படி இருக்கும் என்று மக்கள் இப்படி நம்பிக்கை வைப்பது? நிச்சயமாக நாங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் தோழர், இந்த நாட்டு மக்கள் இந்த முறை இந்த இந்த ஸ்டெப்புங்கிறது மிகவும் தீர்மானகரமானது. அதனால் மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், இந்த முறை நீங்கள் கட்டாயம் ஜேவிபி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு கட்டாயம் அதிகாரத்தை கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன் கொடுக்கணும்? நான் சொல்கிறேன் நான் கேட்டால்
அப்போ நாங்கள் கேட்கலாம், நீங்கள் நம்ம கேட்கின்ற பொழுது ஏண்டாப்போ நாங்கள் திசை காட்டிக்கு ஏன் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கணும். இப்போ நமக்கு நான் சொல்கிறேன், நான் கேட்ட மக்களுக்கு இது எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெற போகின்ற தேர்தல் என்பது இலங்கையில் முதலாவது தேர்தல் அல்ல. கடந்த 75 வருடங்களாக இந்த நாட்டில் தேர்தல் நடந்திருக்கு. 75 வருடங்களாக நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். அது பிரதேச சபையா, நகர சபையா, மாகாண சபையா, எல்லா சபைகளுக்கும் நம்ம வாக்களிச்சிருக்கிறோம். அப்போ வாக்களித்து என்ன நடந்திருக்குது இன்றைக்கி மக்களுக்கு? வாக்களித்து இந்த நாட்டை நாசமாக்கியிருக்கிறாங்க. 1, நாட்டை கடன் பொறியில் சிக்க வச்சிருக்கிறாங்க. 2, அதே போன்று மக்களுடைய வாழ்க்கையை அதால் பாதாளத்தில் தள்ளியிருக்கிறாங்க. அப்போ இப்போ நடந்திருக்கு என்னன்னு கேட்டால், நாங்கள் வாக்களிச்சிருக்கிறது யாருன்னு தெரிப்பது 1, இந்த 2 கட்சிகளுக்கு இடையே 1 பச்சை நீளம் என்று வாக்களிச்சிருக்கோம். இப்போ 2 பேரும் கொஞ்சம் வாக்களித்து இன்றைக்கி எங்களோட வாய்க்கரிசி போட்டிருக்காங்க இருப்பா. அப்போ நாங்கள் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு, நாங்கள் தொடர்ந்தும் இதுக்கான நீண்ட கதைகள் இருக்குது. இப்போ என்கிட்ட இந்த நாட்டில் இருக்கின்ற இது நாள் வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்ன செய்தார்கள் என்பது சம்பந்தமாக மக்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு கொண்டு தான், அதாவது இவர்கள் நாளைக்கும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை நாசமாக்குவார்கள் என்று தெரிந்து கொண்டு தான் நாங்கள் போய் வாக்களிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் சொல்ல வர என்னன்னு கேட்ட வேறு எதுவும் நாங்கள் இவர்களுக்கு தொடர்ந்து வாக்களிப்போமாக இருந்தால் வேறு எதுவும் நான் சொல்ல வரேன்னு கேட்ட மக்களுக்கு எங்களோட கையால் மண்ண வாரி எங்களோட பிள்ளைகளுடைய தலையில் போடுறதுக்கு சமன். ஏன்னு கேட்டால், இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். 75 வருடத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி 142% பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் இரத்த சோகையால் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இரத்த சோகங்கிற இருப்பாங்க உண்மையிலே இரும்பு சத்து இல்லாத காரணம். அப்போ இரும்பு சத்து இல்லாததன் காரணமாக 142% கர்ப்பிணி பெண்கள் இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுக்கு வயிறில் வருகின்ற குழந்தை வாரான குழந்தையாக இருக்கும். 127% பிள்ளைகள் மந்த பூசணத்தால் பூசாக்கின் மேலே பீடிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும். அதை போன்று உயரம் குறைவான பிள்ளைகள், வயதுக்கேற்ப பருமன் இல்லாத பிள்ளைகள் கூடுதலாக எங்கே இருக்குன்னு கேட்டால் வேறு எங்கும் இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். அதே போன்று தொகுப்பு இதுகள் எல்லாத்தவங்களுக்கு நாங்கள் மலையகத்தை தேடி பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற பொழுதே கூடுதலாக இறக்கின்ற குழந்தைகள் எங்கே இருக்கிறான்னு தேடி பார்த்தா மலையகத்துன்னு சொல்கிறாங்க. பிரவசிக்கின்ற பொழுதே கூடுதலான தாய்மார்கள் இறக்கின்ற நாடுங்கிற கேட்ட வேறு எதுவும் இல்லை மலை நாடுன்னு சொல்கிறாங்க. அதே போன்று இன்றைக்கு மந்த பூசணத்தால் போசாக்கின் மேலே கல்வி ரீதியாக மிகவும் பின்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா மலையக மக்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்டு அதில் கடந்த 200 வருட வரலாறு ஒன்று இருக்கணும். 200 வருட வரலாறு நீங்கள் தேடி பாருங்க தோல. இன்னும் சொல்லுவாங்க, அந்த மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி இன்றைக்கி சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்களாக இருக்குது. ஏன்? அப்போ அந்த மக்கள் இந்த நாட்டுக்கு தோல் ஒரு காலத்தில் 170% அதிகமான அந்நிய செலவாணி ஈட்டி கொடுத்தவர்கள். இன்றைக்கி அவர்களுடைய லைஃப் வாழ்க்கை மாறலையே. அப்போ இன்றைக்கும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? அப்போ அதனால தான் நாங்கள் சொல்ல வரோம் என்னென்னு கேட்டதில் கடந்த 75 வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டில் அரசர்களை அல்லது பெரிய வளவுக்காரர்களை பெரிய மேற்கு குடியினர் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறோமே தவிர எங்களை கொண்டு வரல, மக்களை கொண்டு வர இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 48 பாருங்கள், 48 SWRD டிஎஸ் நாயக்காங்கிறது போத்தனை வளவுக்காரன். அது மாதிரி SWRD பண்டாநாயக்காங்கிறது ஒரு வளவுக்காரன். அப்போ இந்த ஒரு வளவு இந்த 2 வளவுக்காரங்களுக்கு இடையே. அப்போ அதுக்கு பிறகு இந்த வளவுக்காரர்கள் மாதிரி வந்துச்சு. பிறகு ஜேஆர் ஜெயபிரதனாங்கிறது கொள்ளுப்பிட்டிய வளவுக்காரன். பிறகு மஹிந்த ராஜபக்சாங்கிறது மெதம்களோட வளவுக்காரன். இன்னைக்கு ரணில் விக்ரமசிங்காங்கிறது கொள்ளுப்பிட்டிய வளவுக்காரன். அப்போ இந்த வளவுக்காரர்களுக்கு இடையிலே தான் இந்த ஆட்சி அதிகாரம் மாறி இருந்ததே தவிர மக்கள் கையில் இல்லை. ஒன்று அதே நேரத்தில் மறுபக்கம் எடுத்து பாருங்க, மாவட்ட ரீதியாக இதே வளவுக்காரர்கள் தான். இந்த வளவுக்காரர்கள் அந்த அதில் இருக்கிறாங்க ஒரு மேட்டுக்குடியினர் சார்ந்தவர்கள். அப்போ அந்த மேட்டுக்குடிகளுக்கு இடையில் மாத்திரம் இந்த ஆட்சி அதிகாரம் மாறும். மலையகத்து பாருங்கள், தொண்டமான், ஆறுமுகம், இன்னைக்கு ஜீவன் என்ன தலையெழுத்து வந்திருக்கடா அப்பா எங்களுக்கு இவனுங்களுக்கு பின்னுக்கார ஓடன். ஏன் மலையகங்கிற இல்லையா? அப்போ அதனால தான் மலையக மக்களை நாங்கள் சிந்திக்க சொல்கிறோம். மலையக மக்கள் மாத்திரம் இல்லை, சரியா? அப்போ அந்த பரம்பரை ராதாகிருஷ்ணன் அவண்ட பிள்ளைகள் மகன் இப்படி செய்யணுமா? இதுகள் தோல இந்த புள்ளி விவரங்களோட பேர் பலகையோட பேசணுமா இருந்தால் இது நீண்ட வரலாறு உண்டு.
அதனால் இது நாள் வரைக்கும் நம்ம வாக்களிச்சிருக்கோம் யாருக்குன்னு கேட்ட வேறு எதுக்கும் இல்லை. அப்பன் பாட்டன் பூட்டன் அந்த அந்த பரம்பரைக்கு அந்த மேட்டுக்குடியை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம். அப்போ அதனால தான் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. நான் சொல்லுகின்ற எல்லா பொதுவாக நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. இது நாள் வரைக்கும் இந்த மேட்டுக்குடியினரிடையே ஆட்சி அதிகாரம் மாறிக்கொண்டு இருந்தது. இப்போ நிச்சயமாக மக்கள் கையில் அதிகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதில் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முழு நாட்டு மக்களும் அனைவரும் அணிதிரண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு 5 வருஷத்துக்கு கொடுத்து பாருங்க. அப்பா 5 வருஷத்துக்கு கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்துட்டு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி நல்லமாக இருந்தால் ஜேவிபிக்கு வாக்களிங்க. அல்லது நாங்கள் நாளைக்கு உங்களோட வீடுகளுக்கு முன்னால் வருகின்ற பொழுது எங்களை காரி உமிழ்ந்து வீட்டை விட்டு வெளியில் விரட்டுங்க. நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்ட வேறு எதுவும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நாடை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதற்கான கொள்கைகள் உடனான செயற்பாட்டினை முன்னெடுப்பது தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தி இப்போது ஒரு புது வடிவம் பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு வழங்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள். நீங்கள் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற சக்தியாகவும் இருந்தீர்கள். நாடு முழுக்க பிரச்சார பணிகளை முன்னெடுத்திருந்தீர்கள். அப்போதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு காட்டிய வழிமுறைகள் சிறந்ததா? நிச்சயமாக. நீங்கள் வளவுக்காரர்கள் என்று ஒரு தரப்பில் பிரேமதாசையும் மைத்திரிபால சிறிசேனவை விட்டுவிட்டீர்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு உதாரணம் ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் 2005ஆம் ஆண்டு இல்லை, நாங்கள் அதுக்கு முந்தைய தேர்தலுக்கு போமே. நீங்கள் 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? நாங்கள் 1994ஆம் ஆண்டில் ஒருத்தர், பிறகு 2000ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்ட 10 பேர், 2001ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்ட 16 பேர், 2004 41 பேர். சரியா? அப்போ அந்த 2001ஆம் ஆண்டு வரைக்கும் ஜேவிபி தனியாக கேட்டது. பிறகு 2004ஆம் ஆண்டு நாங்கள் தேசிய ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைந்து கொண்டு ஒரு கூட்டணியின் கீழே நாங்கள் கேட்டோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி. அதில் நாட்டு மக்கள் எல்லா மாவட்டங்களையும் விருப்பு வாக்கில் முதல் நபராக ஜேவிபி உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து என்ன நன்மையை பெற்றுக்கொண்டார்கள்? நாங்கள் அதன் மூலமாக ஜேவிபி ஆட்சியை கைப்பற்றினால் அல்லது அதிகாரத்துக்கு வந்தால் அதனுடைய அமைச்சர்கள் அவனுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்து காட்டிருக்கோம். அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி. என்ன செய்தீர்கள்? அனுரகுமார் திசாநாயக் ஒரு அமைச்சர், லால்காந்த ஒரு அமைச்சர். கொஞ்சம் இருங்க. உதாரணம், அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அப்போ அந்த அவரை அமைச்சராக இருக்கின்ற பொழுது நீங்கள் வரலாறை தேடி பார்த்தீங்களா, இருந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை எடுத்து தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நெல் உற்பத்தி கூடிய வருடம் 2005ஆம் ஆண்டு. நாங்கள் அமைச்சு பதவி வைத்தது 1 வருடமும் 3 மாதம் மாத்திரம். அது போதும் நிரூபிப்பது. 1 வருடமும் அதில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய அமைச்சர்கள் ஆக வருகின்ற பொழுது அவர்களுக்கு அமைச்சரை கூட்டிக் கொண்டு போனாங்களும் வாகன பூல் ஒன்று இருந்துச்சு. வாகன பூலை காட்டுறோம். வாகன பூல் 20க்கு அதிகமான வாகனங்கள் அமைச்சருக்கு பூலில் இருக்கு. அந்த சுஞ்சா எல்லாத்தையும் கொண்டு போகும். பிறகு தோல தனக்கு கிடைக்கின்றது அமைச்சருக்குன்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது அவருடைய செலவுக்காக. அப்போ அந்த காசை மிச்ச பிடிச்சி தோல 2 பஸ் வாங்கி போட்டார். இன்றைக்கும் ஓடுது விவசாய அமைச்சர் ஒன்று. அதே நேரத்தில் தோல இன்றைக்கு பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான செயற்பாடும் அது மாத்திரமல்ல. அதாவது இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இலங்கையில் அம்பேவேலியில் இருக்கிற ஃபார்ம் எடுத்துக்கொண்டா வரலாற்றில் லாபமீட்டிய முதல் தடவை எதுன்னு கேட்டால் வேறு எதெல்லாம் அனுரகுமார் திசாநாயக் இருக்கின்றோம். நான் சொல்ல வரேன்னு கேட்டால் இப்படி எடுத்துக்கொண்டதில் நாங்கள் எடுத்த ஒவ்வொரு அமைச்சுக்கள்லையும் தோல அவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இரவு பகல் பாராது நாங்கள் வேலையும் செஞ்சுருக்கோம். எங்களோட அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டு அப்போ அந்த நேரத்தில் இதுகள் கூடுதலாக பேசுபடும் பொருளாக வரையில். சரியா? இப்போ நாங்கள் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துக்கின்றோம். அதே போன்று நாட்டில் விவசாயத்தில் ஒரு பாரிய மாற்றம், விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஒன்று செய்ய வேண்டும் என்று பெரிய 1000 குளங்கள் புனரமைக்கின்றோம்.
வேலையை முன்னெடுத்தோம். இன்றைக்கி குளங்கள் புனரமைக்கின்ற வாரான அபிவிருத்தி வேலைகள் செய்கின்ற பொழுது அமைச்சர்மாருக்கு இருக்கின்ற செயலாளர்களுக்கு எந்த அளவு கொமிஸ் போகுதுங்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூடுதலாக சிரமதான அடிப்படையிலும் கூட முழு நாட்டு மக்களுடைய பங்களிப்பும் கூட நாங்கள் அவ்வாறான செயற்பாடுகளையும் முன்னெடுத்தோம். அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் செய்து காட்டியிருக்கோம். அதாவது இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியுங்கிறது நம்ம செய்து காட்டியிருக்கோம். அதே போன்ற சீகிரியா இருக்கும், சீகிரியை தெரியும் நல்லா இருக்கும். இந்த சீகிரியில் தோல மேலே ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொண்டு இருந்தாங்க. கட்டடம் கட்டுறதுக்கு பிறகு நாங்கள் வருவதற்கு முன்னர் இருந்த அமைச்சர் செயலாளர்கள் அவங்கெல்லாம் திட்டமிட்டிருக்காங்க. இது மேலே கொண்டு போகிறதுக்கு மேலே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 56 லட்சம் வேணும். சரியா, செங்கற்களை மேலே கொண்டு போகும் தோல. பிறகு அந்த வேலை திட்டத்தை ப்ரொமோட் பண்ணி நம்மள ஜேவி நம்மளோட சமந்த வித்யாரத்னையும் விஜித்தேரத்தும் ப்ரொமோட் பண்ணி மேலே போகிறாங்க. அந்த பக்தர்களுக்கு கொடுக்குறது இந்த 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 பணிக்கு எங்கள்கிட்ட ஒரு செங்கல் ஒரே வாரத்தில் மேலே போகணும். ஒரு சதம் இல்லை, 56 லட்சம் ஒதுக்கணும். நான் சொல்ல பாரு என்ன இடத்துல நாட்டை முன்னேற்றம் என்று நினைத்தால் அந்த நாடை முன்னேற்றுகின்றவர்கள் உண்மையிலேயே நாட்டுக்காகவே அர்ப்பணிக்கின்றார்கள் என்று மக்கள் உணர்கின்ற பட்சத்தில் தோழர் நிச்சயமாக எல்லாரும் வேலை செய்வோம் தோழர், யாரும். இப்போ அதனால் இந்த நாடை கட்டியெழுப்புறத்திற்கு நிச்சயமாக ஜேவிபி அல்லது உள்ள தேசிய மக்கள் சக்தி நாளைக்கு அவ்வாறு செயல்பாடு நீங்களாம் எதிர்பார்க்குற அளவுக்கு செயல்பட இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு மக்களால் நிராகரிக்கப்படுறது தவிர்க்க முடியாது. அதனால நாங்கள் இந்த இடத்துக்கு வாரதே வேறு எதுவும் இந்த நாடை இந்த படுபாதாளத்திலேருந்து மீட்க வேண்டிய தேவை இருக்குது. எமது நாடு என்ன பொன் கொழியும் நாடுன்னு சொல்கிறாங்க, உண்மை. அதுகளுக்கு எங்கள்கிட்ட இருக்கின்ற ஒவ்வொரு வளங்களையும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நம்ம இப்படி இருக்க வேண்டிய நாடு அல்ல. அப்போ அந்த நாட்டை தான் நாசமாக்கி இருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த நாட்டை நாசமாக்கியவர்களில் இப்பொழுது அண்மை காலமாக பெருத்த சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருப்பது ராஜபக்ஷ குடும்பம். அந்த குடும்பத்தின் வருகைக்கே ஜேவிபி தானே காரணம்? இல்லை உண்டு. நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டதோல இன்னைக்கு நம்ம ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல, நம்ம இந்த 75 வருடங்களாகவே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களால் முன்னெடுக்கப்பட்ட கொள்கைகள் கோட்பாடுகள் இதெல்லாமே உள்ளடக்கியது தான் உண்டு. அது மாத்திரமல்ல இந்த நாட்டை ஒரு சீரழிவு மிக்க இந்த பொருளாதார தள்ளுநவர்கள் யாருன்னு பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் இல்லை, அதுக்கு ஐக்கிய தேசிய கட்சின்ற பொறுப்பும் இருக்குது. இந்த நாட்டில் இனவாதம், இனக்கலவரம், இந்த மதங்களுக்கு இடையிலே மோதல் இதுகளை உருவாக்குனது யாரான்னு கேட்டால் வேறு யாரும் இல்லை, அதுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பங்களிப்பு அளப்பரியது. நான் மஹிந்த ராஜபக்ஷ பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இல்லை அதான் முதல்ல நாங்கள் என்ன கேட்டால் அப்போ நாங்கள் 77ஆம் ஆண்டு இந்த நாட்டில் திறந்த பொருளாதாரம் உருவாக்கப்பட்டுச்சு. பிள்ளையா? அப்போ அதன் பிறகு அந்த பொருளாதார முறைமை பிழையா? பிழைன்னு சொன்ன அப்போ நம்ம நாட்டுக்கு அது அல்ல, அது அவருடைய கொள்கையில் அது இல்லை. திறந்த பொருளாதாரம் உங்களுடைய கொஞ்சம் நான் சொல்கிறேன் ரைட். அந்த பொருளாதாரத்துக்கு போவதுக்கு முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு தோல முதலாவது 1978ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கையின் பிறகு தான் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி போதைப் பொருள் இதுவா விபச்சாரமா எல்லாமே திறந்து விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் ஒன்று. அப்போ அது உள்ளுக்கு தோல் நடந்துச்சு. பிறகு இப்போ உங்களுக்கு 1979ஆம் ஆண்டு அவசரகால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது எதுக்கு? பிறகு 80ஆம் ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 1980ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு ஜூலை வேலை நிறுத்தம்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் பேர் வெளியில் போட்டானுங்க. 81ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் மாவட்ட அபிசபை தேர்தல் நடந்துச்சு. அப்போ தேர்தல் நடக்கின்ற பொழுது தான் தோழம் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு அந்த மாவட்ட அபிசபை தேர்தல் கொடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருந்த இளைஞர்களுக்கும் அன்றைக்கு அதுக்கு முன்னுக்கு பெரிய ஆயுத போராட்டங்கள் இருக்குது. அதாவது அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு தோல வேட்டு வச்ச தேர்தல்னு தானே சொல்கிறாங்க. தேர்தல் மோசடி செய்தார்கள். அப்போ தேர்தல் மோசடி மாத்திரமத்தில் யாழ் நூலகத்தை எரித்தேன்னா யாழ் நூலகங்கிறதுல உங்களுக்கு நல்லா தமிழ் மக்களுடைய இதயம்னு சொல்லும். அப்போ அந்த இதயத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யாருன்னு கேட்ட வேறு யாருமில்ல, இந்த பிரேமதாச பரம்பரையின்
உடைய ரணில் விக்ரமசிங்காவுடைய ஐக்கிய தேசிய கட்சின்ற வரலாறு அது. பிரேமதாச பரம்பரையின் ரணில் விக்ரமசிங்கயா? பிரேமதாஸ் அன்னைக்கு பிரதமர் ஆனான் தோழர். ஆஹா, சரியா? அப்போ அவனுங்க பதில் சொல்லி ஆகணும். பிறகு 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் யார் இருந்தா? இந்த ரணில், இந்த பிரேமதாசன், இந்த ஜிஆர், இவனுங்க பதில் சொல்லி ஆகணும். பிறகு எங்களுக்கு தெரியும், அதன் பிறகு நாட்டில் யுத்தம். நிர்மாணிச்சது யாரு? அதுக்குள்ள கொலை செஞ்சது யார்? கடத்தினது யார்? கொண்டது யார்? அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டு தோழந்த நாடை ஒரு பொறியில தள்ளி இருந்தான். பிறகு 2005ஆம் ஆண்டு நாடுக்கு ஒரு தீர்மானகரமான கட்டத்தில் இருந்துச்சு. அதாவது அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஜேவிபி விசேஷமாக அண்டைக்கும் சொல்கிறோம் தோல், இன்றைக்கும் சொல்கிறோம், இந்த நாடுங்கிறது சிறிய நாடு. இந்த நாடுக்கு இரண்டாக பிளவுபடுமாக இருந்து அந்த நாடுங்கிறது உருப்பட போகிறது இல்லை. அப்போ அதனால இந்த நாட்டை ஒரு நாடாக நாங்கள் வைத்துக்கொள்ளணும் ஒன்று. அப்போ அந்த ஒரு நாட்டில் உள்ள சகல இன மக்களுடைய உரிமைகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேம்படாது அனைவருக்கும் சமமான உரிமைகள், வாய்ப்புகள், வசதிகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் தாங்களுக்கே உரிய தனித்துவமான மொழி, கலாச்சாரம், இதுகளுக்கான தனித்துவத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போ அபாரான ஒரு கொள்கையுடனான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக நாட்டை பிரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள், இப்போ அதற்கு பின்னுக்கால நாங்கள் தேடி பார்க்கின்ற அன்றைக்கு உலக நாடுகள் எடுத்துக்கொண்டால் எல்லாருமே சார்பாக இருந்த வரலாறும் இருக்கின்றது. அப்போ அபாரான நிலைமையில் தான் தோழர் ஜேவிபி 2005ஆம் ஆண்டு நம்ம மஹிந்த ராஜபக்சேயை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு ஆதரவு, அதாவது நாட்டை கொண்டு சேர்ப்பதற்கு. நான் சொல்ல வேண்டிய வேறு எதுவும் இல்லை. நம்ம நாடு பிளவுபட்டிருக்குமா அந்த தோல் நம்ம இன்னைக்கு இப்படி உட்காந்து பேச போகிறது. ரணில் விக்ரமசிங்க பிளவடை செய்வதற்கான நடவடிக்கை வேறு எதுவும் இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தோல், இப்போ இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதே நேரத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளும் நடந்தனவே. சமாதான பேச்சுவார்த்தை, சமாதானம் என்ற போர்வையில் தோழர் யுத்தத்துக்கான பேச்சுவார்த்தையாகவும் இருக்கலாம் தானே. சமாதான பேச்சுவார்த்தை நடந்துச்சு தானே தோழர். வரலாம் 1984ஆம் ஆண்டில் இருந்து தோழர் வரலாறு பார்த்து சமாதான பேச்சுவார்த்தை, திம்பு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை, டோக்கியோ பேச்சுவார்த்தை வரலாறு இருக்குது. அப்படின்னா உங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ தான் சமாதானம் பேசினாரு, அவர் தான் பேசினாரு சமாதானம். அப்போது நீங்கள் வாய்மொழி மௌனி? நாங்கள் வாய் திறக்காமலே அதாவது தோழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை உங்களுடைய கட்சி? இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ பேசினார். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், அதாவது இந்த வாயால் நம்ம 2 பேரும் இந்த தர்க்கம் பண்ணி வாயால் பேச வேண்டிய பிரச்சனையை தான், ஏன்னா இறைச்சி வாயால் தீர்க்க வேண்டிய பிரச்சனை தான் தோட அன்னைக்கு இரும்பு வாய்கள் பேசிக்கொண்டுச்சு. யார் இரும்பு வாய்? யுத்தம், போர், இரும்பு வாய். அவர்கள் ஒரு தனிநாட்டை கோருகிறார்கள். ஜேவிபியானது அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதுதான் சரியானதும் நல்ல வழியும் கூட. இல்லை, நீங்கள் ஒரு போராட்ட இயக்கம், ஜேபி போராட்ட இயக்கம், இன்னும் ஒரு போராட்ட இயக்கத்தினுடைய முயற்சிக்கு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறீர்கள். போராட்டத்தின் உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்க்கணும் தான் தோணும். தனிநாடு, அதாவது தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். அந்த நோக்கம் என்பது இந்த நாடை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கான நோக்கம். அது எவ்வளவோ அர்ப்பணிப்பு மிக்க இயக்கமாக இருந்த போதும் கூட நோக்கம் பிழையானது. அப்போ அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற பட்சத்தில் இந்த நாடு இதை விட சதாகாலம் யுத்தத்துக்கு தள்ளுக்கும். நம்ம சொல்லுமே, இப்போ இலங்கை 2 பிரிவு ஈழம் ஒன்று உருவாகி நடக்கும். போர்டர் வந்திருக்கும் வவுனியாவுக்கும் அதை வச்சுக்கா நமக்கு தெரியாது. அப்போ அந்த போர்டருக்காக தொலை பண்ணிக்க நம்ம அடிச்சு கொடுறோம். காஷ்மீர் பிரச்சனை அடிச்சு கொடுறோம், அல்லது பாகிஸ்தானும் இந்தியாவும் அடிச்சு கொடுறோம். வேணா அதாவது தொலை உண்டாயிருந்த நாடுகள் இரண்டாக பிளவுபடுக்கும்போது நடந்துச்சு. லாகூருக்கு கடைசியாக போன ட்ரெயினில் எல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் போனது பிணங்கள் தான் போணுச்சு. அங்கேருந்து வந்ததுக்கெல்லாம் பிறகு கடைசியாக வந்த ட்ரெயினில் இந்துக்களுடைய பிணங்கள் தான் வந்துச்சு. இதுதான் பரிமாற்றம். அந்த அந்த பரிமாற்றத்துடைய தாக்கத்தில் இன்றைக்கும் கூட கிரிக்கெட் டீம் கூட ஒன்றா விளையாண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் கீரியும் பாம்பு மாதிரி பார்க்கும். எதை எடுத்துக்கொண்டார், எந்த பிரச்சனை எடுத்து அரசியல்.
அப்போ அதுதான் அப்போ அதனால தான் அப்போ அவ்வாறான ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு எங்கிட்ட நாடு தள்ளக்கூடாது. எங்கிட்ட நாடு அதை விட சின்னது. இந்தியாங்கிறது பெரிய நாடு, ஏன்னா பாகிஸ்தான்ங்கிறது நம்மளை விட பெரிய நாடு, சரியா? அப்போ நமது நாடு சின்ன நாடு. அப்போ இது ரெண்டாக பிளவுபட்ட பிறகு நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இந்திய தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கர்நாடகாவில் ஓடுது காவிரி கங்கை நீர். காவிரி கங்கையில் நீரில் தண்ணி கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நானாக திராவிட குடும்பங்கிறது நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவங்க கூட தண்ணி கொடுக்க மாட்டேங்க. நாளைக்கு இலங்கை ரெண்டாக பிரிவுப்பட்டது நடக்கும் தோல மகாபலி எட்டனில் ஆரம்பிக்கத்தோல கொண்டு போய் விழுகுது திருகோணமலையில். கழுகு எங்கால போயிட்டு கிழக்கு மாகாணத்தில் போயிட்டு விழுகுது. அந்த தண்ணிக்கு வேட்டு வைக்க மாட்டாங்க. நான் சொல்ல வரேன் இடத்தோல, அதாவது ஒரு நாடுகள் இரண்டாக பிளவுபடுகின்ற போது அந்த நாட்டினுடைய மக்களுடைய எண்ணங்கள், நாங்கள் ஜேவிபி நம்ம தெளிவாக சொல்லுகின்ற விஷயம்தான், இது நாள் வரைக்கும் இடம்பெற்ற யுத்தம் என்பது 2 இராணுவங்களுக்கு இடையிலான யுத்தம், மக்களுக்கு இடையிலான யுத்தம். இந்த நாடு சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கான யுத்தமாக இருக்க இல்லை. அப்போ நாடுகள் இரண்டாக பிளவுபடுகின்ற பட்சத்தில் தோல் இது நாள் வரைக்கும் இந்த 2 இராணுவங்களுக்கு இடையிலான 2 போர் இல்லை 2 கும்பலுக்கு இடையிலான நடந்த போராட்டம் மக்களுக்கு இடையிலான போராட்டமாக, மக்களுக்கு இடையிலான யுத்தமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அது வந்து உண்மையிலேயே நாட்டுக்கு பெரிய ஒரு நாசத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால வேண்டி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படியாது. அதற்காக எடுத்த நடவடிக்கையை தவிர்த்துள்ள வேறு எதுவும் காகம் அல்ல. தனிநாடு இல்லை என்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தீர்வு திட்டம் என்ன? உங்களுடைய தீர்வு திட்டம் நிச்சயமாக இந்த நாட்டில் தோல நீங்கள் மாகாண சபை முறைமை ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, மாகாண ஏற்றுக்கொள்வது இல்லையே என்று சொல்லாதீங்கோ, சரியா? போட்டியிடுகிறீர்கள், ஆனால் அதை நீங்கள் இல்லை, நாங்கள் உண்மையிலே தோல இல்லை உண்மை என்ன சொல்லவா, சுனாமி நிவாரண கட்டமைப்பை 1987 ஆண்டு மாகாண சபை உருவாக்கிய போதே நாங்கள் எதிர்த்தாக்களது, சரியா? தீர்வு திட்டம் என்ன? அதுதான் சொல்ல வரேன். அது நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தாக்கும். காரணம் என்ன? அன்றைக்கே நாங்கள் சொன்னதில் மாகாண சபைங்கிறது வேறு வெள்ளையானது தான். அதாவது அப்பன்மார் மாமன்மார் எல்லாருமே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது பிள்ளைகள் மருமகன்மார் என்ன மச்சான்மாரை பயிற்றுவிக்கின்ற ஒரு களமாக தான், இந்த அம்பலமாகத்தான் இந்த மாகாண சபையை பயன்படுத்தினாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒன்று காரணம். அடுத்து நாங்கள் அந்த நேர்மை சொன்னோம், இது வந்து உண்மையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக கொண்டு வருகின்ற பொழுது இது தமிழ் மக்களுடைய நீண்டு நிலைக்கக்கூடிய தீர்வினையாக அமைய போகிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாகாண சபைங்கிறது உங்களை கேட்டும் இல்லத்தோலோ உங்களோட அப்பாவை கேட்டும் இல்லத்தோலோ உங்களோட மாமாவை கேட்டும் கொண்டு வர இல்லை. இது நீங்களாம் சின்ன பயல்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ யாருடைய தேவைக்காக கொண்டு வந்து விட்டுச்சு? அன்னைக்கு பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தாங்களா? இது பாராளுமன்றத்தில் அமைச்சர்மார்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு இருக்கின்ற பிரதமராக இருந்த பிரேமதாசாவுக்கு தெரியுமா? அன்னைக்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாங்களா? அல்லது இங்கே இருக்கின்ற ஏனைய சிங்கள கட்சிகளுக்கு இடையில இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தார்களா? அல்லது அந்த நேரத்தில் பிரபாகரன் பிரதான ஆயுத குழுக்கள் பிரபாகரன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தாரா? இல்லை, யாருடைய விருப்பத்துக்கு இல்லாமத்தோட இந்தியாவினுடைய தேவைக்காக இலங்கை மீது திணிக்கப்பட்ட ஒன்று, சரியா? ஆனால் பிறகு கால ஓட்டத்தில் நடந்துச்சு. தமிழ் மக்கள் நினைக்கின்றார்கள் இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற தீர்வு உண்டு. அதனால வேண்டிய ஜேவிபியில் நாங்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிலையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு 13வது திருத்த சட்டம் மூலம் அல்லது மாகாண சபை என்பது இந்த அரசியல் அமைப்பில் உள்ளடங்கி இருக்கின்றது. அரசியல் அமைப்பு என்பது அடிப்படை சட்டம். அந்த அடிப்படை சட்டத்தில் மாகாண சபை இருக்கு. அப்போ அதனால வேண்டி நம்பன்னு சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், அப்போ அது இருக்கா இல்லையா, ஏற்றுக்கொள்கிறீங்களா? அது சபை அடையங்கட அடிப்படை சட்டத்தில் இருக்குது. அது மாத்திரத்துக்கு இயலாது. இப்பொழுது மாத்திரம் என்ன செய்யணும்? அரசியல் மாத்திரம் என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தணும். செய்ய இயலாது, அது இல்லை. அப்போ நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னு கேட்டால், அப்போ ஜேவிபியான நாங்கள் தமிழ் மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை எட்டும் வரைக்கும் இந்த மாகாண சபையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். உள்ளக சுய உரிமையை நீங்கள் உள்ளக சுய நிர்ணயமா அல்லது வெளியக சுய நிர்ணயமா அல்லது சுய நிர்ணயம்டா என்ன, இதுகள் சம்பந்த வாக்குவாதங்கள் இருக்குது.
சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன? அதாவது நீங்கள் மத்திய அரசுக்கு கீழ் செயற்படுகின்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற சலுகைகள் அவர்களுக்கும் கிடைக்கும் வழி செய்ய போகிறது. தமிழ் பிரதேசங்களில் தமிழனே ஆளணுமே தவிர தோல இன்னொருத்தர் அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கட்டாயம். தமிழனா ஆளுங்கிறது என்ன சொல்கிறோம்? நாங்கள் சொல்கிறோம் நாளைக்கு ஜேவிபிண்ட ஆட்சியின் கீழே, சரியா? அப்போ ஜேவிபிண்ட ஆட்சியின் கீழே தோல தமிழ் பிரதேசங்கள் இருக்குன்னு வைங்களே, இல்லாட்டி உங்களோட பிரதேசம் இருக்குன்னு வைங்களே, உங்களோட பிரதேசத்துக்கு வந்து தோல சிங்கள அதிகாரிகள் போட்டால் நடக்கும். உங்களோட அதிகாரி நீங்கள் பொறுப்பெடுக்கணும் உங்களோட ஏரியா. அப்போ அதுதான் ஒரு இணக்கப்பாட்டுக்கான வழியை தவிர தோல வேறு எதுவும் அல்ல. அப்போ நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் தான் சொல்லுங்கள். இப்போ இன்னைக்கு போதும் அப்படி இருக்கிறது தானே, போதும் அப்படித்தானே இயங்கி கொண்டு இருக்கிறது மாகாணசபை. தமிழர்களே கொண்டு இருக்கிறார்கள். அதான் தமிழை கொண்டிருக்கிறாங்க. இப்போ கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம்கள் கொண்டு என்ன நடந்திருக்கு? மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குது? இன்னைக்கு நடக்க வேண்டியதில் நடந்திருக்கிறது, நடக்கக்கூடாதவைகளும் நடக்கக்கூடாதகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடுதலாக. அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னென்னா, உண்மையிலே இப்போ நேரம் போயிருக்க நேரத்தில் சரியா இந்த மாகாண சபை முறைமை சம்பந்தமாக ஜேவிபியில் நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோங்கிறது அல்ல. நாங்கள் நம்புகிறோம் தோழர், இந்த நாட்டு தமிழ், சிங்கள, முஸ்லீம், வேக, மலை அனைத்து மக்களுக்கும் நீதி நியாயமான ஒரு அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான நீதி நியாயமான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், சரியா? அப்போ அதுதான் இந்த நாட்டில், அதாவது அந்த அரசியலமைப்பு என்பது உங்கள்கிட்டையும் கேட்கணும், உங்களோட ஊரில் இருக்குங்கிற உங்களோட சகோதரர்கிட்டையும் கேட்கணும், யாழ்ப்பாணத்துலையும் கேட்கணும். மக்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த அரசியலமைப்பின் மூலமாக தமிழ், சிங்கள, முஸ்லீம், வேக, மலை மக்களுடைய பிரச்சனைகளை இதைவிட ஆழமாக, இதைவிட பரந்துபட்ட அளவில் சிந்தித்து அதற்கு நிரந்தரமான தீர்வினை கிடைக்கும் வரைக்கும், அந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரைக்கும் ஜேவிபி இந்த என்கிட்ட தமிழ் மக்கள் நம்புகின்றார்கள். 13 ஒன்றுமே நடந்த ஆற்றல் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. எப்படி? நீங்கள் இப்பொழுது இலங்கையை பாருங்கள். இலங்கையில் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால், இப்பொழுது 13ஆம் திருத்தம் நடைமுறையில் இருக்கிறது. அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதில் பிரச்சனை இருக்கிறது. அதில் இருக்கிற ஓரிரண்டு காரணிகள் பற்றி பேச முயற்சிக்கின்ற பொழுதே பேரினவாத சக்திகள், பௌத்த மத பேரர்கள் அதற்கு எதிராக கூக்குரல் எழுகிறார்கள். இந்த தலைவர்களுக்கு அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலும் இருக்கிறது. நீங்கள் அதை மீறி செய்வீர்கள்? நிச்சயமாக. நாங்கள் இந்த நாட்டில் நாளைக்கு வேண்டாம் பாருங்கள், எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பது, அதன் பிறகு நாட்டில் ஏற்படுகின்ற பொது தேர்தல் என்பது, அதில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி என்பது, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டு மக்களால் வெளிப்படுத்தப்பட்ட எண்ணங்கள், கருத்துக்கள், கருதுகோள்களுக்கு அப்பாலான, இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த மத பீடங்கள் அல்லது பிக்குமார்கள் வெளியிட்ட ஒரு சில ஆக்கள் இருக்கணும். இந்த ஒரு சில காலகட்டங்களில் காவி உடை தரித்து கொண்டு காடைத்தனமான வேலை செஞ்ச ஆக்கள் இருக்கிறாங்க, சரியா? அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் மக்கள் ஓட அடித்தானுங்க, என்ன அப்படி காவாலி வேலை செஞ்ச ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தோல் அதில் பெரும்பான்மையான பிக்குமார்கள் உண்மையிலேயே நீதிக்கு இல்லை, அப்படியானவர்களை தண்டிக்கின்ற, அவர்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகிற, நாளைக்கு நாட்டுக்கும் மக்களுக்கும் பங்கம் விளைவிக்கின்ற, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பங்கம் விளைவிக்கின்ற, சரியா, நல்ல செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது தடுக்கின்ற பிற்போக்குத்தனமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று நாங்கள் நம்புகிறோம் தோழர், என்கிட்ட எங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு கேட்டால், பௌத்த மதத்தில் அவ்வாறான காவாலிகளுக்கு இடமில்லை. மதத்தில் இடமில்லை, ஆனால் மத நம்பிக்கை ஜீவிப்பிக்க இருக்கிறதா?
நாங்கள் மதத்தை நம்புகிறோமா இல்லையாங்கிறதுல மதம் வந்து உங்களுடைய அது தொடர்பில் ஒரு புரிதல் இல்லை என்றால் எப்படி நீங்கள் ஆட்சி நடத்துவது அவர்களுடைய செயற்பாடுகளை எவ்வாறு நீங்கள் தோழ மதம் அரசியலுக்கு வந்து தோழ மதம் தேவை மதம் தேவையில்லை. நாளைக்கு ஜேவிபி ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஜேவிபி அரசாங்கத்துள்ளுக்கு அரசியல் உள்ளுக்கு மதம் இல்லை. அப்படி என்றால் அரசியலமைப்பிலே சொல்லப்படுகின்ற பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை இல்லை. அது தோல இப்போ நாங்கள் சொல்ல வர என்னென்னா இப்போ அது மதத்தை அவங்க அவங்களோட விருப்பப்படி நாங்கள் பின்பற்றோம். நாங்கள் மதவாதிகளும் அல்ல, மதத்தினுடைய எதிராளிகளும் அல்ல. சரியா? ஒன்று. அதே நேரத்தில் இன்றைக்கி நான் இந்த சொல்லுகின்ற இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற இதுகள் இருக்குது தான் தோல் இதுகள் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட. அப்போ அந்த வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் அப்படியே தேவையாக இருந்தோம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ நம்ம சொல்கிறது தானே, இப்போ இன்றைக்கி சிங்கள மொழி அரசகர்ம மொழி, தமிழ் மொழியும் அரசகர்ம மொழியும் கீழே வரும். ஏன் சிங்களம் தமிழ் தேவையான ஆங்கிலம் மொழிகளும் அரசகர்ம மொழி. பௌத்த மதம் அரச மதம். ஏன் பௌத்தம் இந்து தேவையான அந்த கிறிஸ்துவம் எல்லாமே போட்டுக்கொண்டோம், அனைத்தும் அரச மதம் போட்டுருவீங்க. நிச்சயமாக நிச்சயமாங்க. ஏன்னு கேட்டால் இந்த நாடு கட்டியெழுப்பணுமா இருந்தால், இந்த நாடு முன்னேறணுமாக இருந்தால், நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு தோற நல்லது ஒரு சிறந்த நாடு நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமா, இந்த நல்ல அழகான நாடு ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியுமா இருந்தால், அப்போ அந்த நாடை கட்டி எழுப்புறதுக்காக வேண்டி நிச்சயமாக நாங்கள் இவ்வாறான மாற்றங்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும். தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நிச்சயமாக நாட்டையும் மக்களையும் மக்களுடைய எதிர்காலத்தையும் நினைத்து நிச்சயமாக நாங்கள் அவ்வாறான திசையை நோக்கியதான அரசியலை தான் முன்னெடுப்போம். நீங்கள் எந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை மாதிரியாக எடுத்துக்கொள்வீர்கள்? மாதிரியாக இன்றைக்கி உலகத்தில் தோல பல்வேறு மாதிரிகள் இருக்கின்றது. சரியா? அப்போ அந்த மாதிரிகள் எடுத்துக்கொண்டா தோல இப்போ உண்மையிலே நம்ம இப்போ சொல்ல திறந்த பொருளாதார கொள்கைன்னு இருக்குன்னு, திறந்த பொருளாதார கொள்கையில் நல்லவைகளை உள்வாங்கி கொண்ட ஏன்னா அதே நேரத்தில் இப்போ நம்ம சொல்கிற நான் சரளமாக உதாரணம் சொல்கிறேன். நமக்கு தேவை இருக்குது வெளிநாடுகளோட உறவாடல் தேவை. ஜேவிபி என்பது நாளைக்கு ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு அனைத்து நாடுகளோடையும் நாங்கள் உறவை மேம்படுத்துவோம். அதில் விசேடமாக நாங்கள் இந்தியாவோட கூடுதலான உறவை வைத்துக்கொள்வோம். சரியாகும். ஆனால் அமெரிக்காவோட இப்போதும் உறவு இருக்கிறது. யாருக்கு? உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அமெரிக்காவுடையா இருக்கின்ற நீங்கள் நினச்சி கொள்ளுங்களேன். அவனுடைய ஜூலிச்சங் இதுவரை வரலாற்றிலே அவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியோ அல்லது இந்த இடதுசாரி சக்திகளோ அமெரிக்காவினுடைய ஒரு வெளிநாட்டு தூதுவர் ஒருவர் உங்களுடைய கட்சித் தலைவரை சந்தித்திருந்தார். அது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம். அவர் மாத்திரமல்ல, அடுத்தது உங்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் அவருடைய கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இங்கே உள்ள மக்களோ அல்லது நீங்களோ யார் நினைப்பாங்க நாங்கள் அமெரிக்காவோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, இன்னும் அமெரிக்கா விரோதி அமைப்பு அப்படின்ட்டு. ஆனால் அப்படி தான் இருந்தீர்கள் ஒரு காலத்தில். இப்போது கொஞ்சம் இல்லை. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய செயற்பாடுகளை எதிர்க்கின்றோம் இன்றைக்கும். அப்படியானால் எப்படி அவர்களுடைய உறவு? அதுக்கு ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பீர்கள், ஆனால் உறவு கொள்வீர்கள். உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தோழர், கியூபா எடுத்துக்கொள்ளுங்களேன். கியூபா எடுத்துக்கொண்டதில் உலகத்தில் இன்னைக்கு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சிம்ம சுப்பனமாக திகழ்ந்த ஆக்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பொருளாதார தடை விதித்து தவறுன்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரான். எத்தனை நாடுகள் ஆதரவு வாக்களிச்சு? 2 நாடை தவிர்த்தோட மொத்தம் எல்லா நாடுகளும் ஆதரவு வாக்கு. ஏன்? கொடுக்கல் வாங்கல், தங்கள் மீது இருக்கின்ற வெளிப்படைத்தன்மை. சரியா? அப்போ அது உள்ளுக்கு தேவைப்படாதோல அவங்க சோசலிசமாங்கிறத அல்ல, முதலாளித்தமாங்கிறது அல்ல. அப்போ அவர்களால் முன்னெடுக்கின்ற கொள்கையில் எவ்வாறானது, அதில் எவ்வளோ வெளிப்படைத்தன்மையானது, உண்மையானது. அதில் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தவிர மற்ற அனைத்து நாடுகள் 188க்கு அதிகமான வாக்குகள் இன்றைக்கி கியூபாவுக்கு கிடைக்குது.
சரியா? அப்போ அவ்வளவு நாடுகளும் முதலாளித்த நாடுகள், ஏகாதிபத்திய நாடுகள். அப்போ அதனால தோழர் அப்போ நான் சொல்ல வரேன்டா, அப்போ அந்த வகையில் தோழர் நமக்கு இது நான் சொல்ல வரேன்டா, இப்போ இந்த மாதிரி சீனா ஓ சீனாவுடைய சீனா மீது எங்களுக்கு அளவு கடந்த பக்தி ஒன்று இருக்குது. ரஷ்யா அன்னைக்கு முதலாளித்த நாடு தானே. ரஷ்யா மீது பெரிய ஒரு அலட்டி கொள்றது இல்லை. நாங்கள் நான் ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்கிறார்கள், பல கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அப்படி அவர்களுடைய பொருளாதாரத்திலும் ஒரு திறந்த பொருளாதார கொள்கை வந்திருக்கிறது தானே. அதே பொருளாதார கொள்கை உங்களிடத்தும் வருமா? நாங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ சீனாவை நாங்கள் ஏன் நேசிக்கிறோம் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும் தான். இலங்கையை சூறையாடுறதுக்கா? இலங்கையை சூறையாடினார்களா, இலங்கையை சூறையாட விட்டார்களாங்கிற பிரச்சனை இருக்குது தான் தோழர். இல்லை, அதுக்குரியவர்களை கொண்டு வந்ததும், அதுக்குரிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்ததும், அதற்கு பிறகான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு நீங்கள் மூல காரணம் தான். ஆட்சியாளர்கள் 2005ஆம் ஆண்டு தேர்தலில் இப்போது மஹிந்த ராஜபக்ஷ அவர் ஒரு முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், அவரை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த கட்சி என்று கேட்டால் அது ஜேவிபி தான் பிரதானமாக. ஏனையவர்கள் அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள், ஏனைய கட்சிக்காரர்கள், உறவினர்கள், ஏனைய இடதுசாரி சிந்தனை பேசுகின்றவர்களும் மஹிந்த ராஜபக்ஷ அணியில் தான் இருந்தார்கள். அவருடைய மீசை, அவர் அணிந்திருந்த ஆடை, அதனத்தில் அவர் கழுத்திலே அணிந்திருந்த குரக்கட் சாட்டை, இவற்றையெல்லாம் வர்ணித்தீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, ஒரு விடயம் இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு, அதாவது ரணிலுடைய ஆடைக்கும் அவருடைய ஆடைக்கும் இடையில் காணப்படும் வித்தியாசம், தேசியத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இடையில் காணப்படும் வித்தியாசம் என்றெல்லாம் பேசினேன். நான் இருந்தேன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில், நான் இருந்திருக்கலாம் சரியா. ஆனால் மஹிந்த ராஜபக்சே அப்படி வர்ணித்தார்கள். கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது ஒரு மைதானத்தில். நான் கலிகமுவில் நடைபெற்ற ஒரு கூட்டம் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில். அந்த காலப்பகுதியில் ரணிலை பாருங்கள், ரணிலுடைய ஆடையை பாருங்கள், அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தை உடைய ஒருவர். மஹிந்த ராஜபக்சவை பாருங்கள், அவர் தேசியத்தை பொருத்தப்படுத்துகின்ற ஒருவர், அவருடைய மீசையை பாருங்கள் என்னெல்லாம் பேசினார்கள். இல்லை, நீங்கள் அது மறுக்கலாம், ஆனால் நாங்கள் தேவைப்பட்டால் அந்த ஆவணங்களை வெளியிடுங்க. இல்லை, எங்களுக்கு அது அவசியம் இல்லை. இல்லை, அப்படி பேசியவர்கள் என்னென்னா, இப்போ உண்மையிலேயே நாங்கள் சொல்ல வரணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சரி, அன்றைக்கு நாங்கள் மஹிந்த ராஜபக்சேக்கு ஆதரவளித்தது உண்மை நாங்கள் சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லலையே, நாங்கள் சொல்ல முடியாது சரியா. சொல்லியா, அப்போ அதுக்கான காரணம் இருக்குது, அதுக்கான வெற்றிகளும் இருக்குது சரியா. அப்போ அந்த வெற்றிகளை பற்றி நாங்கள் தோல பிரிதி ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பேசுகின்ற பொழுது பின்னிலே அதில் ஒரு யுத்தம் முடிந்தது என்ற ஒரு நிம்மதி இருக்கிறது. ஆனால் அதில் தமிழ் மக்கள் அழிந்து போனார்கள், அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் ஆக்கப்பட்டன, போர்க்குற்றம் புரிந்தார்கள் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள். அவை சார்பாக உங்களுடைய செயற்பாடு அது நிச்சயமாக, அதாவது தமிழ் மக்களை கொன்றொழித்தது ஜேவிபி தோல, ஜேவிபி அல்ல. ஒரு சிலருக்கு நினைக்க நாங்கள் 2005ஆம் ஆண்டு யார் மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்தது உண்மை. கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? தோழர்கள் 2002 இருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் தோழர் ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சி இருந்துச்சு. ரணில் விக்ரமசிங்கோட ஆட்சின்ற கொள்கை என்ன? அன்றைக்கு அவனோட வயலில் சொல்ல ரீகெய்னிங் ஸ்ரீலங்கா. இப்போ ரீகெய்னிங் ஸ்ரீலங்காவோட முதல் பொருளாதாரம் எங்கே போய் கொண்டிருந்துச்சு? அதாவது ஏன் அப்போது சந்திரிகாவினுடைய ஆட்சி கால பகுதியில் மறை பொருளாதாரத்தில் இருந்தது. ரணில் விக்ரமசிங்கே நேர் பெருமானத்துக்கு மாற்றுகிறார். தோல கொஞ்சம் இருங்களே. இப்போ என்னண்டா, இப்போ அதாவது அதில் பாசிட்டிவ் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதே போன்றது ஒரு செயற்பாடு அந்த காலப்பகுதியில் இருந்தது. கர்ஜா சூர்யா அப்போது மின்சக்தி எரிசக்தி அமைச்சராக இருந்தார். அப்போது அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இப்போது கொண்டு வந்ததை போன்று அப்போதும் கொண்டு வந்தார்கள். சரி, நான் சொல்ல பாருண்டா. ஆனால் தோல அதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க? இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லுங்கள் தோல, இன்றைக்கி தோல கடந்த காலத்தில் மின்சாரம் இல்லை சரியா. இப்போ நமக்கு மின்சாரம் இருக்குது, கேஸ் இருக்குது, பால்மா இருக்குது. நீங்களாம் நினைக்கிறீங்க ரணில் விக்ரமசிங்கே வீட்டில் நீங்கள் 2002ஆம் ஆண்டு ரணிலுடைய ஆட்சியை பற்றி பேசுகிறீர்கள், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன் சரியா. ரணில்ட கெட்டிக்காரத்தனம் என்று நம்ம நினைக்கிறோமா? அப்படி யாரும் சொல்லவில்லை, மக்களும் அப்படி கூறவில்லை. அப்போ எப்படி 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 கிடைக்குது? இல்லை, அதனை சரியாக முகாமைத்துவம் செய்கிறார்கள். இல்லை, முகாமைத்துவம் இல்லை தோழர். நான் சொல்கிறேன் என்னண்டா, இப்போ அதாவது ஒரு சில அதாவது கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நாடு, வங்குரோஸ் அடைந்த நாடுன்னு சொல்கிறது காரணம் என்ன தோழர்?
கடனை குறைஞ்ச கூட இல்லை 200 மில்லியன் ரூபாய் வாங்கியிருக்கோம், $1 மில்லியன் வாங்கியிருக்கோம் பங்களாதேசத்தில். அதை கூட வாங்கி கொடுக்க முடியாத நாடு. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகத்தோல வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதில்லை என்று நாங்கள் இல்லை மத்திய வங்கி ஆளுநர்னு சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ அந்த கடனுக்காக கொடுக்க வேண்டிய பணம் தான் தோல இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரி, சரியா? இதெல்லாம் நாளைக்கு தோல கடன்காரன் வட்டி முதல்மா கேட்க போகிறோம். அன்னைக்கு தோல நாங்கள் எல்லாமே என்ன இதை கூட மோசமான அல்லது இந்த வாங்கிய கடன் நாங்கள் திருப்பி செலுத்தியிருந்தா கடந்த நவம்பர் மார்ச் மாதத்துக்கு முன்னே இருந்ததை விட மோசமான நிலைமை இன்றைக்கு ஏற்படும். சரி, அப்படி ஒன்று. ரெண்டாவது தோல இப்போ நீங்கள் நம்ம என்கிட்ட இவனோட கூட தர்க்கம் பண்ண தேவையில்லை. ஜேவிபி வந்தாலும் என்ன செய்து கொஞ்சங்களே 45 வருஷம் முடிச்சிருவோம். 45 வருஷமாக இந்த ரணில் விக்ரமசிங்கா இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார். எத்தனை தடவை பிரதமராக இருக்கிறார்? அவர் பிரதமராக இருக்கிறார் 5 தடவைகள். சரியா? அப்போ நான் சொல்ல போனட்டா அப்போ எல்லாம் சாதிக்க முடியாது போனது கடந்த 2020ஆம் ஆண்டு தோல விருப்பு வாக்கு கூட என்னல ஐக்கிய தேசிய கட்சி முற்றாக நிராகரிக்கப்பட்டார். பிறகு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு ராஜபக்சாக்களுடைய ஆதரவால் தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்போ இந்த ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தோல இப்போ இந்த நபர் என்ன செய்கிறார்? இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தோல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தோல் பார்லிமெண்ட்டில் வந்து சொல்கிறோம் தேர்தல் இல்லை இருக்குதா நடக்குதா இல்லையாண்டு தெரியாது என்று சொல்கிற ஒரு நாட்டு ஜனாதிபதி தேர்தல் தோலை பண்ணிக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு நர்மத்தனமான மனநிலை உள்ளவர் நாட்டில் ஜனாதிபதி. அப்போ நாங்கள் சொல்ல அப்போ அந்த பக்கத்திலேருந்து பாருங்கள் தோழர்கள். சரியா? நாட்டில் இருக்கின்ற நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் வேறு எதுவும் இல்லை. அப்போ இது நாள் வரைக்கும் என்ன இந்த நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் அது ஐக்கிய தேசிய கட்சியா ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியாங்கிறது அல்ல தோழ. இந்த ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தோழ, விவாதம் இல்லை. அப்போ இதை மாற்றி அமைக்க வேணும். இப்போ நமக்கு சொல்லுவோம், இப்போ நமக்கு கொஞ்சம் 2005ஆம் ஆண்டு இது ஜேவிபிக்கு மாற்றி அமைக்க முடியுமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை தான் செஞ்சுருப்போம். ஆனால் அன்றைக்கு எங்களால் இயலாது. 2010ஆம் ஆண்டு செய்ய முடியுமா இருந்தால் அதுதான் ஜேவிபி செஞ்சுருப்போம். அன்றைக்கு எங்களால் முடியாது. இப்போது கோட்டாபயின் திறமையால் முடிந்திருக்கிறது. இல்லை, கோட்டாபி திறமை மாத்திரம் இல்லை தோழ, கோட்டாபயின் திறமை தான். அதாவது இல்லை, ஜேவிபி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தினுடைய விளைவாக மக்கள் இன்றைக்கு ஜேவிபி சூழாணி திரண்டிருக்கிறாங்க. மாற்று தெரிவு இல்லை. கோட்டாபயால ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஏமாற்றம் இப்பொழுது வாக்குகளாக பரிணமிக்கிறது. நேரத்தில் அரசாங்கத்தை நோகடிக்க வேண்டும். அதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து பார்ப்போம் என்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். அது நல்லமா இல்லையா? நல்ல பரிச்சித்து பார்ப்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. அல்ல தோல், நாங்கள் அது தான் பரிச்சித்து பார்ப்பதற்கு சரியா இல்லை. கோட்டாபய எல்லாமே வந்து விடுமோ என்கிற அச்சப்படுகிற கூட்டமும் இருக்கிறது. கோட்டாபயவுக்கு எதுவும் தெரியாது, அரசியல் அனுபவம் இல்லாமல் வந்தார், உடற்சப்பட்டு வாக்குகளை அளித்தார்கள். அப்படி ஒரு தரப்பினுடைய கருத்து இருக்கிறது. அதிகளவான மக்களும் தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். நம்ம சொல்றோம் என்னண்டா, இப்போ ஒரு சிலர்கிட்ட கதை இருக்குதுன்னு ஜேவிபிக்கு பெரிய அனுபவம் இல்லை, பரிச்சயம் இல்லை. சரியா? இப்போ நான் கேட்குறேன், ஜோன்சனுக்கு என்ன பரிச்சயம் இருந்துச்சு? விடுங்கல்ல. சரியா? மைந்தானந்திக்கு என்ன பரிச்சயம் இருந்துச்சு? திருடுவதற்கா? திருடுறதுக்கு பரிச்சயம் இருந்துச்சு. அவ்வகாரான காபாலிகளால் இந்த நாட்டை நாசம் பண்ண முடியுமா இருந்தால் அவனுக்கு தான் இந்த நாட்டில் ஆட்சியாளர் ரெண்டு கொள்வார்களாக இருந்தால் ஊடகங்களுக்கு பயிற்சி எடுக்கலாம். இல்லை, ஜேவிபியில் தோல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு துறைக்கும் பொருளாதாரத்திற்கு பொருளாதார கவுன்சில் அமைச்சிருக்கோம். அப்போ அந்த கவுன்சிலில் இன்றைக்கு இந்த பொருளாதாரத்துறை தொடர்பாக பல்கலைக்கழகங்களில் இருந்து கற்பித்த நல்ல அனுபவங்களை கொண்ட பேராசிரியர்களால் உள்ளடக்கப்பட்ட அமைப்பு ஒன்று. அதற்கு கீழே அவங்க பெரிய லேயர் ஒன்று. அதுதான் அப்போ நாம் சொல்கிறோம். அப்போ அவ்வாறான நபர்கள்
ஒன்று. அதே போல் விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, போக்குவரத்து எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒவ்வொரு துறைக்கும் போல அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய குழு கொண்டு அமைச்சிருக்கோம். நாளைக்கு நாங்களும் சொல்ல வந்த என்னன்னு கேட்ட பேர் எங்களால் இது இங்கே தனியாக செய்ய முடியாது. அப்போ அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வழிகாட்டலாக அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கும். அப்போ அதனால நம்ம சொல்கிறோம் என்னக்கிட்ட, அப்போ அந்த அவ்வாறு இருக்கின்ற போது நாட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தாலும் இப்போ இன்றைக்கி ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐக்கிய தேசிய கட்சி அல்லது நம்மளோட சஜித் அணி எடுத்துக்கொண்டாலும் கூட அதில் இருக்கின்ற வாக்களை பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கடந்த காலத்தில் கொள்ளையடித்து அதே திருடர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த திருடர்கள் என்ன செய்வானுங்க நாளைக்கு? நான் அந்த திருடர்கள் சம்மந்தமாக சொல்ல போனால் பேர் ஊர் கணக்கு விளக்குன்னு சொல்லலாம், அது வேறு கதை. அப்போ நான் சொல்ல வர என்ன கேட்ட வேறு எதுவும் இல்லை. இந்த இரண்டு கும்பலும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அதனால் வேண்டி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கு மக்கள் ரைட் அடுத்து பரிச்சித்து பார்ப்பதற்கு இருக்கிறது ஜேவிபி மாத்திரம். ரைட், பரிச்சித்து பாருங்க, 5 வருஷத்துக்கு கொடுத்து பாருங்க. ஓகேண்ணா பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விரட்டி அடி. அதற்காக வேண்டி நம்ம எதிர்வரும் 25ஆம் தேதி உங்களோட பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு, திசை காட்டிக்கு, ஏன்னா எல்லோரிடம் நான் கேட்கணும், நான் மனம் திறந்து கேட்கின்றேன், வேறு எதுவும் இல்லை. அது ஊடகவியலாளர்களா, கலைஞர்களா, தமிழர்களா, சிங்களமா, முஸ்லிமா, நாங்கள் கடந்த 75 வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டா சொல்கிறாங்க ஒவ்வொரு வருடமும் 3000க்கு அதிகமான தற்கொலை செய்து கொள்ளுகின்ற நாடு. ஒரு நாளைக்கு 7 பெண்களுக்கு அதிகமான பெண்கள் எங்கேயாவது பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுகின்ற நாடு. போதைப் பொருளால் இன்றைக்கு 1 லட்சம் பேர் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற நாடு. பெரியவர் முதியவர் அல்லாத நடுத்தர வயதுடைய 1 லட்சத்துக்கு அதிகமான பெண்கள் விபச்சாரம் செய்கிற நாடு. மத்திய கிழக்கு நாடுகளில் எங்களுடைய 22 லட்சத்துக்கு அதிகமான ஊழியர்கள், அதில் கூடுதலாக பெண்கள் போயிட்டு அங்கே இருக்கின்ற சட்டி கழுவுற, முட்டி கழுவுகின்ற வேலைகள் செய்கின்ற நாடு. எமக்கண்டு என்ன இருக்குன்னு தேடி பாருங்க, ஒன்றுமே இல்லை. எங்கிட்ட இருக்கின்ற ஐடி கார்டு எதுவுமே இல்லை. இவை அனைத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அனைத்தையும் மாற்றியமைக்க முடியும் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. ஏன் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜேபி சார் அரசியல் செயற்பாடு ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்சம் வன்முறை கலந்த சாயல் தெரிகிறது அவர்களிடம்? பல்கலைக்கழக மாணவருடைய போராட்டம், பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம், இவர்களை பார்த்தால் மக்கள் பயப்படுகிறார்கள். இல்லை, பயம் இல்லை என்கிட்ட. பெண்ணுக்கு பயத்தை விட உண்மையிலே மக்கள் அவர்களை நேசிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நேற்று நடைபெற்ற போராட்டம் நியாயமானது. நேற்று போராட்டம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அவங்களோட போராட்டத்தில் என்ன கேட்டாங்க? போராட்டத்தில் அதாவது தாங்களுடைய கல்வியை தொடர்வதற்கான, சரி, இதை தொடர்வதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரம் சீராக வேண்டும், சுற்றுலா பயணிகள் வருகை தர வேண்டும், நாட்டில் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்தால் எப்படி பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போவது? அதிகாரத்துக்கு வாருங்கள் என்றால் அதிகாரத்துக்கு வாருங்களும் இல்லை, பிரதமர் பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் அதையும் செய்கிறீர்கள் இல்லை. அதற்கு பிறகு ஒருவர் அதனை முன்னகர்த்தி செல்கின்ற பொழுது பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி கொண்டது. என்ன அப்படி என்றால் இவர்கள் எதையுமே செய்துவிடக்கூடாது என்கிற எண்ணமா, அல்லது இதற்கு பின்னால் பெரிய சக்திகள் இருக்கின்றனவா? இருக்கின்றன. இல்லை, நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டால், மறுபடியும் அதே மக்கள்கிட்ட கேள்வியாக விடுமா இருந்தால், பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரியா? நிதி இல்லைன்னு சொல்கிறீங்க. கடந்த காலத்தில் புதிதாக 38 பிரதி அமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க. எங்கேருந்து வந்துச்சு நிதி? இந்த நாட்டில் கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர்களை பேமதாசையும் பராமரிக்கிற வேறையாண்ட உங்களோட வரிப்பணத்தில் இருக்கு. உங்களுடைய ஆட்சி அதை நீக்கப்படும். கோட்டாபை அடித்து விரட்டின கோட்டாபை பராமரிக்கிறது உங்களோட நிதியில், உங்களோட வரிப்பணத்தில் இருக்கு. மஹிந்த ராஜபக்சா, சிறிசேனா, தேவையில்லாத வேலை. அது மாத்திரமல்ல, இவனுங்களை எத்தனை ஜனாதிபதி மாளிகை இருக்குது நாடு தழுவி, நாடு முழுவதும், அதை பராமரிக்கிறதுக்கு, பாதுகாப்புக்கு. அப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ இந்த நாட்டில் கல்வி என்பது அத்தியாவசியமான ஒன்று.
அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை பெற்றுக்கொள்வதற்கான பூர்ணமான சலுகைகள் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இல்லை இப்படி இன்றைக்கு நேரத்தில் தொடர்ச்சியாகவே இந்த நாட்டில் கல்வி குழாம் உள்ளவர்கள் கேட்கின்றார்கள். இலங்கையில் அதாவது கல்விக்காக வேண்டி 106% ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். இன்றைக்கு 1.3% ஒதுக்கப்படும், போதாது. அதே நேரத்தில் இப்போ இவங்களோட வீண் விரயங்கள் எடுத்து பாருங்க, அவை அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். அந்த அனைத்தையும் நிறுத்துகின்ற ஏமா பிரேமதாசியா பராமரிக்கிறதுல இருந்து ஆரியார்கள் பராமரிக்கிறதுல இருந்து அனைத்தையும் நிறுத்துகின்ற செயற்பாடினை ஜேவிபி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழ் தான் இதை செய்ய முடியும் தோழர். தேசிய மக்கள் சக்தி வெற்றிகரமான பல்வேறு தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி இருக்கிறது. நிறைய பணம் செலவாகி இருக்குமே. எங்கிருந்து பணம் வருகிறது? பணம் தெரியாது. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் உதாரணம் கேட்டால் இதுகளை பார்த்தோம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். உதாரணம் எனக்கு நான் பெண்கிட்ட நான் உண்மையான சம்பவம்னு சொல்லி போட்டு போகிறேன். இந்த இடத்துல கடந்த காலங்களில் நாங்கள் மேதினம் மேடடி பெருசாக அடிவந்தன் பிரம்மாண்டமான மேடு. அப்போ எங்களோட தம்பி ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறார், லாஸ்ட் ஃபைனல் இயர். இப்போ இன்ஜினியர் வேலை செய்கிறார். அவர்கிட்ட வந்துடுது அன்றைக்கி இரவு வந்து அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு தெரியும் தானே என்ன இவ்வளோ செலவு போட்டு சும்மா அவங்களோட கால்குலேஷனில் போட்டு அந்த நேரத்தில் சரியா இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே சரியா அவரோட கால்குலேஷன் தரத்தில் 11 லட்சம் ரூபாய் சரியா சொன்ன வேண்டியதில் அந்த 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 மேடைக்கு எங்களுக்கு செலவானது வந்து 39,000. நம்புவீங்களா? எங்கள் இடத்துல உழைப்பு எல்லாமே எங்களுடைய உழைப்பு தோழர். மேடையை தயாரிக்கிறதா, இதுகள் தயாரிக்கிறதா, அனைத்தும் தோழர் இந்த விதமான பெரிய செலவு இல்லாமல் நாங்கள் பெரிய உலகத்தை தயாரிப்போம், பெரிய உலக கோல் தயாரிப்போம். எங்கடா கடை வேலை அதெல்லாம் வேற எங்கே செஞ்சு கொண்டு வந்து பிக் பண்ணுறது இல்லை. எல்லாமே ஜேவிபியினுடைய ஆக்க படைப்பு. அப்போ அந்த படைப்பாற்றல் உள்ள கட்சி, அப்போ அந்த படைப்பாற்றல் உள்ள கட்சி தோல கிராமங்களில் மாவட்டங்களில் கூட்டங்கள் இடம்பெறுகின்ற போது அந்த கூட்டங்களுக்கான செலவுகள் அனைத்தும் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு செய்கின்ற உதவி. பிரதேசத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இல்லை, நிச்சயமாக இல்லை. அதாவது சுயநலமற்ற மனிதர்களை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணம் சொல்லுங்கள், பண்ணிக்கு நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது சரி, ஒரு நபர்கிட்ட மாத்திரம் எங்கிட்ட காசு வாங்கி அவருக்கு பின்னுக்கு எல்லாம் ரைட் அப்படியே இல்லை அப்படி இல்லை. இது தோலை இன்னொரு கூட இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பெரிய கூட்டம்னு செஞ்சோம். அன்றத்தோடு வந்திருந்தார். அங்கே இருக்கின்ற பலருங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த மண்டபத்துக்கு ஒருத்தர் காசு கொடுத்தவர் இருக்கிறார், சவுண்ட் செட் வாங்குறதுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சவர் இருக்கிறார். அதே சொல்ல வரேன் பார்த்தால் ஒரு கட்சி இப்போ பெரிய கட்சிகள் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன போன்ற கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி சந்திக்கின்றன அதே போன்று தான் நீங்களும் சந்தித்துக் கொண்டீர்கள். அவர்கள் பெரிய அளவில் நிதி எடுக்கிறார்கள், நீங்கள் சின்ன அளவில் எடுக்கிறீர்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய போய் தானே கோட்டாபய ராஜபக்ச சீனிவரை குறைக்க நாங்கள் சொல்லவா நான் எடுக்கிறது தோல நான் சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் செலவழிக்கும் செலவு எல்லாமே நாங்கள் எங்களோட வரவு செலவு திட்ட அறிக்கையில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒன்று வெளிப்படைத்தன்மையாக காட்டுறோம். நாங்கள் யார் தந்தார்கள், எவ்வளவு தந்தார்கள்? ராஜபக்சாக்கள் காட்டையிலுமா? இல்லை, அவங்களே காட்டையில். அது இதே நபர்கள் நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன இல்லை என்கிறீர்கள்? இல்லை, அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் அப்படி சுயநலமற்று செயற்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி சார்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை இயக்குகின்ற சக்தி எது? இல்லை, கொஞ்சம் உண்டு. இல்லை, உங்களை இயக்குகின்ற சக்தி எது? இயக்குகின்ற சக்தி மக்கள் சக்தி. இல்லை, மக்களை சக்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் தேசிய மக்கள் சக்தி என்று பெயர் வைத்துக் கொண்டு நீங்கள் நாடு தலைவர்கள் இயக்குறாங்க. வெளிநாட்டில் உங்களை இருந்து இயக்குவது யார்? மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கள். இல்லை, இயக்குகிறார்கள். சொல்லுங்கள் யாருன்னு. இல்லை, எனக்கும் தெரியல. நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வெளிநாட்டு சக்தி ஒன்று ஜேவிபியை இயக்குது ஆகும். இது நாள் வரைக்கும் இருக்க பழக்கம் ஒன்று இருக்குதான் தோழர். அந்த மாதிரி தவறுதல் செய்யாங்க இனிமேல். சரியா? என்னென்னா
யாராவது பெரிய சக்தி ஒன்று ஜேவிபி. நான் கேட்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்காதா? அப்படி ஒரு கேள்வி எழாதா? இப்போ நான் பெருவாரியாக என்னை குற்றம் சுமத்துகிறீர்கள். நான் மக்களுடைய இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்குது தானே தோழர். என்னண்டா இப்போ உங்கள் மாதிரி ஆட்கள் ஒரு சில விஷயங்களில் சும்மா கிரியேட் பண்ணி கொடுக்குறதும் இருக்குதானே. ரைட், ஜேவிபி இப்படி சந்தேகத்தில் பாருங்கடா அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. சரியா? உறுதியாக பேசுங்கள், அவ்வளவுதான். அதான் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நாங்கள் உண்மையிலே சொல்ல இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டும். ஓ அதான் சொல்ல நான் முதல்ல சொன்னேன் கேட்டேன், எங்களை இயக்குகின்ற சக்தி மக்கள் தான். அப்போ அந்த மக்கள் சக்தியின் அடிப்படையில் தான் ஜேவிபியினுடைய அனைத்து இயக்கங்களும் இருக்கின்றது. அப்போ அந்த இயக்கத்தின் பொழுது நாங்கள் யாருடைய அடுபரடிகளும் கிடையாது. அதனால வேண்டி எங்களுடைய இயக்கம் சுயமாக இயங்குகின்ற இயக்கம். நீங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு ஓய்வூதியம் வருகிறது. ஆமாம். உங்களுடைய ஓய்வூதியம் உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு செலவழிக்கிறீர்களா? இல்லை. எங்கே செலவழிக்கிறீர்கள்? அது பொது நிதியத்துக்கு வைக்கிறோம். நாங்கள் பொதுவான நிதியம். நீங்கள் எப்படி? நாங்கள் எங்களோட வாழ்க்கை நான் சொல்ல எங்களோட வாழ்க்கை நாங்கள் வேறு வழியில் பார்த்து. அனுர்குமார் திசாநாயக்கனுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் படிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? தோழப் இதுகள் எல்லாம் தோழ எடுப்பதில்லை, பொது நிதிக்கு அனுப்புறோம் என்றால் எப்படி சொல்ல மாயம் என்ன மந்திரம்? சரியா? மாய மந்திரங்கள் எதுவும் கிடையாது, மாய ஜாலங்கள் எதுவும் கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் எந்த பராமரிப்பில் தோல உண்மையிலேயே நாங்கள் எந்த வாய்ப்பு வந்து நான் முதலே சொன்னேன், எங்கள் டீச்சர் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு ஆசிரியருடைய சம்பளத்தில் எத்தனை பிள்ளைகள் தோழரவர்கள்? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது. சரியா? அவங்களுக்கு எத்தனை வயது? சரியா? எத்தனை வயது? அப்போ எனக்கு 60 வயது. நீங்கள் எத்தனை வயதில் திருமணம் முடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. பிள்ளையினுடைய வயது? பிள்ளையுடைய 21 வயது. 21 வயது. சரி, நீண்ட காலம் போராட்டத்தில் இருந்திருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை, நீங்கள், உங்களுடைய மனைவியுடைய சம்பளத்தில் தான் இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. நம்ப முடியாமல் இருக்கிறது. அதுதான் நம்ப முடியாத வேலைகள் தான் நம்ம செய்கிறோம். கதை சொல்லி 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 அப்படியே மக்களை இல்லை என்கிட்ட தோல நாங்கள் இந்த இடத்துல வந்து தோல இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ப இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு அதான் நம்ப இயலாது. ஏண்டா நம்ம எல்லாம் பழகி இருக்கும் தோல. அப்படித்தான் தோல. இப்போ எம்பினோன்னு நான் வந்தது தோல திரைவீலன் புக் பண்ணி கொண்டு வந்தேன். ஆட்டோவில் வந்து நான் அது தெரியும் இல்லை. சரியா? நான் சொல்ல வரேன்டா இப்போ நம்மளோட மென்டாலிட்டியில் இருக்கிறதுனா ரைட் எம்பினோன்னு பெரிய அதை விட எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய முடியும். இல்லை, தனி மனிதர்களை பொறுத்தும் அது மாறுபடும், கொள்கை ரீதியாகவும் மாறுபடலாம். சரியா? அப்போ அந்த வகையில் தோல நிச்சயமாக தோல இப்போ எங்களுடைய என்ன சொல்கிறேன், இது சரியாக சொல்லிக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் பராமரித்து கொள்வது பிரதானமானது. எங்களுடைய மனைவியார் வந்து பிரைவேட் டியூஷன் செய்கின்ற. உங்களை ஏற்றுக்கொள்வோம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொல்கிறீங்க தனத்தில் பண்ணிக்கு அனுர்குமாருக்கு வெளிநாட்டில் பிள்ளைகள் படிக்குது. எப்படி கேள்வி வருகிறது? போய் தோழர் ஏன் படிக்கவில்லை? அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே தான் இருக்கிறாங்க. வேறு என்ன? அப்படினால் அவர் அதை மறுக்கவில்லை. அவர் அதை மறுக்கவில்லை. இங்கே தான் இருக்கிறாரு. கடந்த காலத்தில் தோழர் இதுகள் வந்து பகிரங்கமான விஷயம். அவர் திருமணம் முடித்து தொழிலும் செய்கிறார். அது மாத்திரமல்ல, இது மாத்திரமல்ல, நான் சொல்ல கடந்த காலத்தில் அனுரகுமாரிக்கு ஐஸ்லாந்தில் வீடு இருக்குன்னு சொல்லி பெரிய இது ஒன்று செஞ்சாங்க. பெரிய நான் சொல்ல வந்தேன். நாங்கள் நம்பவில்லை. அப்போ அதனால் அப்படி எதுவும் கிடையாது. நாங்கள் தோல ஏன் கட்டத்தில் இன்னைக்கு நாங்கள் வெளிப்பட தன்மையாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இன்றைக்கு சொல்லி போட்டு உங்ககிட்ட வந்து நான் இப்போ சொல்கிறேன்னு வைங்கிற, இப்போ நான் எங்களோட வாழ்க்கை பராமரிக்கிறது இப்படித்தான்ட்டு. நாளைக்கு நான் உதாரணம் சொல்லுங்கள், நாளைக்கு தோல இதை மேலும் அம்பலமாகும் உங்களுக்கு. நாளைக்கு உங்களோட மூஞ்சை பற்றி நான் பற்றி கதைக்கலாது, மூஞ்சை பார்த்து கதைக்கலாது. அதனால தோல நாங்கள் நிச்சயமாக நாளைக்கு உங்ககிட்ட வந்து நாங்கள் சொன்ன விஷயத்தோடு நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம். சரி, அதனால் எங்கள்கிட்ட பொய் கிடையாது, புரட்டு கிடையாது, மக்களை ஏமாற்றுறது கிடையாது.
அந்த ஏமாற்று வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வாறான வாழ்க்கையை முன்னெடுக்கிறோம். உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்று என்கிறீர்கள். தேர்தலில் வெற்றி கிடைக்கட்டும், எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், ஆட்சி முறைகள் அனைத்தையும் மக்கள் பார்க்க போகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மக்களிடம் நாங்கள் மிக மிக அன்பாகவும் ஆதரவாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் ஜேவிபிக்கு கொடுங்க. இதில் வரும் தேர்தலில் திசை காட்டிக்கு வாக்களிங்க. நீங்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும், இங்கே இருக்கின்ற ஊடகம் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் ஒரு 10 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இல்லை, அது தவறான விடயம். நாங்கள் ஒரு 2015ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பதில் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் என்பதை நினைவு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதை தேடி பார்த்து பிடிச்சி எடுத்து நீங்கள் போல் ரைட். இல்லை, எனக்கு நினைவே இருக்கிறது. நான் உங்களை நேர்காணல் செய்திருக்கிறேன். நான் இப்போது நிகழ்ச்சி செய்தேன் என்பது எனக்கு தெரியும். நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இத்துடன் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.